தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே, தினமும் உமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே,
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல சத்தமாக கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். எதனால பிழைப்பான்? விசுவாசத்தினால். மனுஷங்க சொல்லுவாங்க காற்றுனால தான் மனுஷங்க நம்ம பிழைக்கிறோம் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசத்தினால் தான் நம்ம பிழைக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் அற்புதங்களை செய்கிறதற்கு போதுமானவர். என் வாழ்க்கை, என்னுடைய சூழ்நிலையை மாற்றுகிறதற்கு அவர் போதுமானவர் என நம்ம விசுவாசித்து பாடும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறார். ஒரு பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே, இதை நம்பினால் விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பானே என்ற பாடலை நாம் எல்லாரும் கரங்களை தட்டி சேர்ந்து பாட போகிறோம். நல்லா கரங்களை தட்டி, தேவன் என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறதற்கு போதுமானவர் என்ற விசுவாசத்தோடு பாடும். செய்வாரே, மறுபடியும் இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே, இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே, இதை நம்பினால் விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பானே, இதை நம்பினால் விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தூக்கி எடுத்தீரே. பழையவை ஒளிந்திட புதியவை நடந்திட கிருபை தாருமே, பழையவை ஒளிந்திட புதியவை நடந்திட தாருமே. எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை பெற்றிட கிருபை தாருமே, எந்த கண்ணீருக்கு பதிலாக களிப்பை பெற்றிட கிருபை தாருமே, புது கிருபை தாருமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தூக்கி எடுத்தீரே. பாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தூக்கி எடுத்தீரே. குருடர்கள் பார்த்திட செவிடர்கள் கேட்டிட அற்புதம் செய்வீரே. சொல்வோம். குருடர்கள் பார்த்திட செவிடர்கள் கேட்டிட செய்வீரே. எல்லாம் பலவீனன் பலன் பெற்று சுகவீனன் சுகம் பெற அற்புதம் செய்வாரே. எல்லாம் பலவீனன் பலன் பெற்று சுகவீனன் சுகம் பெற அற்புதம் செய்வாரே, புது அற்புதம் செய்வாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, தூக்கி எடுத்தீரே. தேசத்தை ரட்சிக்க ஜாதிகள் ஊழியம் தந்தீரே. தேசத்தை ரட்சிக்க ஜாதிகள் நம்பிட எல்லா சபைகள் நிரம்பட்டும், எழுப்புதல்கள் எழும்பட்டும் இந்த நாளிலே. எல்லா
எல்லா சபைகள் நிரம்பட்டும், எழுப்புதல்கள் எழும்பட்டும் இந்த நாளிலே, இந்த புதிய நாளிலே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா, தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தூக்கி எடுத்தீரே. இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. விசுவாசத்தோடு இந்த புதிய நாளில் ஒரு அற்புதம் செய்வாரே. இதை நம்பினால் விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பானே. இதை நம்பினால் நீதிமான், இதை நம்பினால், இதை நம்பினால் விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பானே. இதை நம்பினால் நீதிமான் பிழைப்பானே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தூக்கி எடுத்தீரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, தூக்கி எடுத்தீரே. நல்ல கரங்களை தட்டி, அப்பா எங்களை தூக்கி எடுத்து இந்த புதிய நாளிலே உம்முடைய கிருபையை தந்ததற்காய் உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, எங்களுக்கு விசுவாசத்தை இன்னும் வர்த்திக்க பண்ணுகிறதற்காய் நன்றி தகப்படே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா, நன்றி 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 அப்பா. ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு புதிய நாளை தருகிறதற்கு ஒரு காரணமே அவரை ஆராதிக்கிறதற்காக. ஆமென். ஹல்லேலூயா. மாலையிலே நமக்கு அழுகை என்றால் காலையில் ஆனந்தம் களி கூறுதல். ஆமென். புதிய நாளிலே புது கிருபையை தந்து நம்மை வழி நடத்துகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய சமூகத்திலே பரிபூரண ஆனந்தம், அவருடைய சமூகத்திலே நமக்கு மனமகிழ்ச்சி. நல்ல சந்தோஷத்தோடு இன்னொரு பாடலை கூட சேர்ந்து பாடுவோம். எல்லாருக்கும் தெரிந்த பாடல், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். எல்லா சின்ன பிள்ளைங்க என்னெல்லாமோ விளையாண்டுக்கிட்டு இல்லாமல் நல்லா கரங்களை தட்டி நல்ல கையை தட்டி பாட போகணும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின், நல்லா சந்தோஷமா குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில், குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், குதூகலம் கொண்டாட்டமே. பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு, பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில், பாடுவோம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே. தேவாதி தேவன் தினந்தோறும் தங்கும்
கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே சன்னிதானத்தில். எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார். எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்றார். ஒரு நொடி பொழுதில் மறுரூபமாவும் மகிமையில் பிரவேசிப்போம். ஒரு நொடி மறுரூபமாவும் மகிமையில் பிரவேசிப்போம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்திலே நமக்கு மனமகிழ்ச்சி. ஆமென். ஆனால் இன்னும் ஒரு சிலர் முகத்தில் வாடி போய் காணப்படுகிறது. செடிக்கு தண்ணி ஊற்றாம வாடி போனது போல நம்முடைய முகம் வாடி போகாமல் நல்ல சந்தோஷத்தோடு நம்ம பாட போகிறோம். நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம கூடி வந்திருக்கிறது அவருடைய விடுதலையோடு சந்தோஷமாய் ஆராதிக்கிறதற்காக. பாவமெல்லாம் பறந்தது, நோய்களெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பே எனக்கு பரிசுத்த ஆவியினால். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு வாழ்வு பரிசுத்த ஆவியானவராலே, இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு நிச்சயம். சாபம் தீர்ந்தது, நோய்கள் எல்லாம் மாறுகிறது. விசுவாசத்தோடு நம்ம நல்ல கரங்களை தட்டி இருக்கிற இடங்கள் நம்ம எல்லாரும் எழும்பி நின்று பாடலை பாட போகிறோம். குதூகல கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஹல்லேலூயா. வல்லவரன் இயேசு, வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். வல்லவரன் இயேசு, வெற்றி மேலே வெற்றி தந்தார். பாடுவோம். வல்லவர் வல்லவரன் இயேசு, வாழ வைக்கும் தெய்வம். வல்லவரன் இயேசு, வாழ வைக்கும் தெய்வம், வெற்றி மேலே வெற்றி தந்தார். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். ஒரு மனமாய் கூடி ஓசன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். ஆனந்தம் ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில். ஆனந்தம் ஆனந்தமே திருப்பாதத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே சன்னிதானத்தில். பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். என் பாவமெல்லாம் பறந்தது, நோய்கள் எல்லாம் தீர்ந்தது இயேசுவின் இரத்தத்தினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, கிருபையால் மீட்பு பரிசுத்த ஆவியினால். கிறிஸ்துவுக்குள் வாழ்வு, பரிசுத்த ஆவியினால். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில்.
வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. பாடுவோம். வாதை எந்தன், வாதை எந்தன் கூடாரத்தை அணுகாது, ஓ பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டார், உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய், அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய். வாதை உந்தன், வாதை உந்தன், வாதை கூடாரத்தை அணுகாதபடி பாதுகாக்கிற ஒரு தேவனாகிய கர்த்தர் நமக்கு இருக்கிறார். உன்னதமான கர்த்தரை நமக்கு உறைவிடமாக வைத்திருக்கிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர், சர்வ வல்லவரின் நிழலில் தங்குகிற அந்த வார்த்தையின்படி அவருடைய மறைவில் இருக்கிற நாம் எந்த வாதையும் அணுகாதபடி பாதுகாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நேரிடாது மகனே, கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. கர்த்தருக்குள் நம் பாடுகள் ஒரு நாளும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். குதூகலம் குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். பா சந்தோஷத்தை தருகிற தேவனீர், சமாதானத்தை தருகிறவர் நீர் ஆண்டவரே. பா உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய சமாதானத்தினாலே நிரப்புவீராக ஆண்டவரே. வாதை கூடாரத்தை அணுகாதபடி பாதுகாத்துக் கொள்ளுகிறார், நம்மத்திலே அசைவாடுகிறார். இவள் நல்ல விடுதலையோடு ஆராதித்து அவரை மகிமைப்படுத்தி சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. அவர் துதிக்கு கணத்திற்கு மகிமைக்கு பாத்திரராக இருக்கிறார். குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. வாதை உந்தன், வாதை உந்தன். அபிஷேகம் பெற்ற ஒரு நல்ல அந்நிய வாசல நிறம் விடுதலையோடு அல்லேலூயா. ஆவியானவரே நிரப்புங்கப்பா, நிரப்புவீராகப்பா ஆண்டவரே. வாதை கூடாரத்தை அணுகாதபடி பாதுகாக்கிற ஆவியானவர் நீர் ஆண்டவரே. அப்பா ஆவி உள்ளான மனிதனை பாதுகாக்கிறவர், எங்க சரீரத்தை பாதுகாக்கிறவர், எங்க குடும்பத்தை பாதுகாக்கிறவர். அவர் நமத்திலே வாசப்படுகிறவராக இருக்கிறார். நம்மை சமாதானத்தினால் இடை கட்டுகிறவராக இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு வெற்றி, அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு ஜெயம், அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய நிச்சயம். மகனே ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். சொல்லுவோம். ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு. ஆவியினாலும் வசனத்தினாலும் வார்த்தையினாலும் நாம் அவரை ஜெயிக்கத்தக்கதான கிருபைகளை நமக்கு அவர் தருகிறார். பிசாசானவனை தோற்கடிக்கக்கூடிய பலனை நமக்கு தந்திருக்கிறார். இந்த வேளையில் அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, வசனத்தினாலே பிசாசை வெற்றி பெறக்கூடிய கிருபைகளை எங்களுக்கு தந்தருளுகிறப்பா. அவர் நமக்கு தந்தருளுகிறவராக இருக்கிறார். நம்ம
நம்ம வாஞ்சையோடு தாகத்தோடு கேட்கும் பொழுது தேவன் அப்படிப்பட்ட அதிகாரத்தை நமக்கு தருகிறார். அன்றாட வெற்றி உண்டு, நமக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு. அன்றாட வெற்றி உண்டு, நமக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு. அன்றாட வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது. விசுவாசத்தோடு பாடுவோம். வாதை எந்தன் கூடாரத்தை அணுகாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது மகளே, பொல்லாப்பு பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகளே. நல்லா கரங்களை தட்டி அந்த தேவனை மகிமைப்படுத்துக. அப்பா, வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி இருக்கிற தேவன் அவர் நிச்சயமாய் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நமக்கு சுகம் தருகிறதற்கு போதுமானவராக இருக்கிறார். உங்களுக்கு விடுதலை தருகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். சமாதானத்தை தருகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நமக்கு ஜெயத்தை தருகிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நல்லா கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவர் இந்த கால வேளையிலே நமக்கு ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார், வெற்றியை தருகிறவராக இருக்கிறார். ஆவியினாலும் வசனத்தினாலும் பிசாசை தோர்த்து அடிக்கக்கூடிய பலனை நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பனே, நீர் பலனை தருகிறதற்காய் நன்றி அப்பா. பலனை தந்தருளுவீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை பெற்றுக்கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்கிறவராக இருக்கிறார், பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். வாதை கூடாரத்தை அணுகாது என்ற வார்த்தையின்படியே அப்பா ஒவ்வொருவருடைய குடும்பங்களில் அப்படிப்பட்டதான கிரியைகளை செய்தருளுவீராகப்பா. நீங்க ஒவ்வொருவரும் கேளுங்க. ஆவியானவர் சுகத்தை தருகிறவராக இருக்கிறார், பலனை தருகிறவராக இருக்கிறார். உன்னதமானவருடைய உறைவிடமாக மறைவிடமாக நாம் வைத்திருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ரபகதன ரப ஷதரப மகதரபா ரிபலகதரப ஷதரபல மகதரபா. சாட்சியின் வசனத்தினால் அவனை ஜெயித்தீர்கள் என்று நாம் வாசிக்கிறோம். சாட்சியின் வசனத்தினாலே பிசாசை நாம் ஜெயிக்கிறோம். நமக்கு வெற்றி உண்டு, நமக்கு ஜெயம் உண்டு. தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஜெயத்தை தருகிறவராக இருக்கிறார். பிசாசு தான் தோற்று போனவன். பிசாசின் கிரியைகள் நம்மிடத்தில் மேற்கொள்ள முடியாதபடிக்கு உதவி செய்கிறது சாட்சி என்கிற வசனம், சாட்சியின் வசனம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, சாட்சியின் வசனத்தை நீர் தந்து, ஆவியை தந்து, உம்முடைய வார்த்தையை தந்து எங்களுக்கு ஜெயம் தருகிறதற்காய் நன்றி அப்பா. நன்றி தகப்படே. அப்பா, உமக்கே எங்கள் மகிமையை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உமக்கே எங்கள் துதியை நாங்கள் ஏறெடுக்கிறோப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த துதிக்கு பாத்திரரே, கடத்திற்கு பாத்திரரே, அப்படியே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்படியே அவருக்கு ஆராதனையை செலுத்துவோம், ஆராதனை ஏறெடுப்போம். ஆண்டவரே, உமக்கே எங்கள் ஆராதனை அப்பா, உமக்கே எங்கள் ஆராதனை தகப்படே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா அப்பா, உமக்கே எங்கள் ஆராதனை தகப்படே. உமக்கே எங்கள் துதி கன மகிமை நாங்கள் ஏறெடுக்கிறோப்பா. துதிக்கு பாத்திரர் அவர் ஒருவர் மாத்திரமே. சர்வ வல்லமையுடையவர் அவர் ஒருவர் மாத்திரமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா, உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். துதியும் கணமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதியும் கணமும் மகிமை எல்லாம் செலுத்துகிறோம். சொல்லோ, துதியும் துதியும் கணமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதியும் கணமும் மகிமை
பாத்திரரே தூயரே தூயரே துதிகளுக்கு பாத்திரரே துதியும் கணமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதியும் துதியும் கணமும் மகிமை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த தேவாதி தேவன் அவர் ஒருவருக்கே நம்முடைய துதி கன மகிமை ஏறெடுப்போம். தூயரே தூயரே என் துதிகளுக்கு பாத்திரரே பாத்திரரே தூயரே தூயரே என் துதிகளுக்கு பாத்திரரே மொத்த உலகத்தையும் கரங்களிலே தாங்குகிறீர் ஸ்தோத்திரம். மொத்த உலகத்தையும் கரங்களிலே தாங்குகிறீர் ஸ்தோத்திரம். உம் வார்த்தையின் வல்லமையா இந்த உலகத்தை ஆள்பவரே. உம் வார்த்தையின் வல்லமையா இந்த உலகத்தை ஆள்பவரே. பாத்திரரே 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 துதியும் கனவும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். கனவும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். தூயரே தூயரே என் துதிகளுக்கு பாத்திரரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவோம் தூயரே. இந்த பகல் வேளையிலே ஆவியானவர் நம்மத்திலே அசைவாடுகிறவராக இருக்கிறார். அந்த தேவாதி தேவனுக்கு துதி கன மகிமையை நாம் ஏறெடுத்து பாடுவோம். தூயரே தூயரே என் துதிகளுக்கு பாத்திரரே தூயரே தூயரே என் துதிகளுக்கு பாத்திரரே. உம் வல்லமையை எதிர்த்து நிற்க யாரும் இல்லை ஸ்தோத்திரம். உம் வல்லமையை எதிர்த்து நிற்க யாரும் இல்லை ஸ்தோத்திரம். என் தேவன் எழுந்தருள சத்துரு சிதறிய ஓடுகிறார். என் தேவன் எழுந்தருள சத்துரு சிதறிய ஓடுகிறார். பாத்திரரே கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். பாத்திரரே 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 துதியும் கனவும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதியும் கனவும் நல்லா இரண்டு கரங்களை உயர்த்தி அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதியும் கனவும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதியும்
பாத்திரரே 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 துதியும் கணமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். துதியும் நீங்க மாத்திர சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். துதியும் 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 கணமும் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். தூயரே துதிகளுக்கு பாத்திரரே தூயரே 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 எங்கள் துதிகளுக்கு பாத்திரரே 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 பாத்திரரே. அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தரே, கரங்களை தட்டி நன்றி செலுத்தும் ஆண்டவரே. நீர் ஒருவரே துதிக்கும் கணத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, சர்வ வல்லமையுடைய எல்ஷடாய் தேவன் நீங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய கரங்களிலே தாங்கி அப்பா இந்த உலகத்தை தாங்கி இம்மட்டும் நடத்தி வந்து ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிற எங்களை நீர் இம்மட்டும் நடத்தி வந்த உம்முடைய கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசு ராஜா. நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை பாதுகாத்த தயவிற்காய் நன்றி. எங்களை நடத்தின உம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி. அதிசயமான கிருபைகளை எங்க கிரியைகளை எங்க வாழ்க்கையில செய்ததற்காய் நல்ல கரங்களை தட்டி நன்றி செலுத்தோம். ஹல்லேலூயா. துதி மகிமைக்கு கனத்திற்கு பாத்திரராய் இருக்கிற உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். போன வாரம் பேசினதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கி பேச போகிறேன். போன வாரம் என்ன ஹெட்டிங்கில் பேசினோம்? யாருக்கு இரக்கம் கிடைக்கும், யாருக்கு இரக்கம் கிடைக்கும். 3 பாயிண்ட்டு. இந்த 3 பாயிண்ட்டில் எந்த பாயிண்டெல்லாம் போன வாரம் செஞ்சீங்க? சும்மா கேட்டு போகிறதுல அர்த்தத்தில் 3 பாயிண்ட்டு தான். ரத்தின சுருக்கமாக 3 பாயிண்ட்டு தான். இரக்கம் கேட்டவர்களுக்கு இரக்கம் கேட்டிங்களா? தேவனிட்டத்தில் ஆண்டவரே இறங்கும் ஐயா, உதவி செய்யும் ஐயா, இரக்கம் பாராட்டும் ஐயா. 1வது பாயிண்ட்டு. 2வது, இரக்கமுள்ளவர்களுக்கு இரக்கம் கிடைக்கும். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இது கூட கொஞ்சம் செலவாகும். இது கூட கொஞ்சம் என்ன செய்யும்? செலவாகும். ஆனால் முதல் பாயிண்ட்டாவது செஞ்சுருக்கலாம்ல. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இது. 2வது பாயிண்ட்டு மேக்சிமம் எதை குறித்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது? அதாவது உலக பிரகாரமாக நம்ம சரீர உதவிகளை சொல்லலை. நம்ம பார்த்த எல்லாத்துலேயுமே மெலித்தா தீவார், தொற்காள், யோபு, கொர்னேலியோ இவங்க எல்லாமே அதில் குறித்து காணிக்கையை பற்றியும் பேசலை, சபைக்கு கொடுக்கறத பற்றியும் பேசலை, ஊழியக்காரனுக்கு கொடுக்கறத பற்றியும் பேசலை, ஏழைக்கு கொடுக்கறதை குறித்து பேசியிருக்க அந்த இடத்துல. அப்போ ஏழைக்கு இறங்குகிறவர்கள் உதவி செய்கிறதெல்லாம் ஒரு பாயிண்ட் தான், சைடில் சொல்லலை. ஆனால் நம்ம அன்றைக்கி பார்த்தது ஃபுல்லாகவே எப்படி தான் இருந்துச்சு? கொர்னேலியோ, யோபு, மெலித்தா தீவார், தொற்காள் தங்களுடைய கைகளிலேருந்து கொஞ்சம் பணம் என்ன செஞ்சது? செலவழிஞ்சது. தர்மம் பண்ணுறது, ஏழைகளுக்கு இறங்குதல், அது பார்த்தோம். இது கொஞ்சம் 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 கையை பிடிக்கும். இதை கூட கொஞ்சம் விட்டுருங்களேன். விட்டுருங்கன்னு விட வேண்டாம், அது நீங்கள் மனசில் வச்சுக்கணும்.
அதை செய்யணும். ஆனால் இரக்கம் கேட்கறது கூட நம்ம கஷ்டமா ஆண்டவர்கிட்ட? அப்போ இரக்கம் கேட்டிருக்கலாம். 3வது பாயிண்ட் நம்ம என்ன பார்த்தோம்? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அறிக்கை செய்கிற. நம்ம 2 பாயிண்ட் வரைக்கும் வந்துக்கிட்டே இருப்போம். உணர்வோம், அறிக்கை செய்வோம், ஆனால் என்ன செய்ய மாட்டோம்? விட மாட்டோம். அதே தவிர திரும்ப திரும்ப நம்ம செய்துக்கிட்டே இருக்கிறோம். சரி, அது செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். சரி, இன்றைக்கும் இதை ஒட்டி தான் பார்க்க போகிறோம். ஒரு பெரிய வித்தியாசமான பாயிண்ட் இல்லை, ரொம்ப ஈஸியான பாயிண்ட்டு தான். அதுக்கு முன்னால் தேவனை குறித்து கொஞ்சம் நம்ம அறிஞ்சிக்கிடுவோம். நிறையா நம்முடைய தேவன் இறங்குகிற தேவன். பைபிளில் நிறைய பேர் இருக்குது. ரோமர் 9:16 இறங்குகிற தேவன் அப்படின்னு இருக்கு. ரோமர் 9:16 இறங்குகிற தேவன். புலம்பல் 3:32 கிருபையின்படி இறங்குவார். அவர் தமது கிருபையின்படி என்ன செய்வாராம்? இறங்குவார் அப்படி போட்டிருக்கு. ஏசாயா 54:8 நித்திய கிருபையுடன் இறங்குவேன்னு சொல்லியிருக்காரு. ஏசாயா 30:18 இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். நமக்கு இறங்கும்படி அவர் என்ன செய்கிறாராம்? காத்திருக்கிறாராம். இது மாதிரி நிறைய படித்தோம். இரக்கமுள்ளவர், இரக்கமுள்ள தேவன், இரக்கங்களின் பிதா, அவரிடத்தில் கிருபைகளும் மன்னிப்புகளும் உண்டு, அவருடைய கிருபை மகா பெரியது, மிகுந்த இரக்கங்கள் உடையவர், உருக்கமான இரக்கங்கள், இரக்கங்கள் மிகுதி, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இப்படியே கர்த்தரை குறித்து நிறைய சொல்லியிருக்கு. இரக்கமுள்ளவர், இரக்கமுள்ள தேவன், இறங்குகிற தேவன், இறங்கும்படியாய் காத்திருக்கிறவர். இப்படி நம்முடைய தேவன் இறங்குகிறவராக இருக்கிறபடினால அவரிடத்திலிருந்து இரக்கம் கிடைக்கும்படிக்கு நாம் செய்ய வேண்டிய பகுதியை நாம் செஞ்சால் இந்த மாதத்திலேயே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்வார்? அற்புதங்களை செய்வார், அல்லது நமக்கு என்ன செய்வார்? இறங்குவார். சரி, இன்றைக்குள்ள பாயிண்ட்டுக்கு நம்ம போயிடுவோம். இன்றைக்குள்ள பாயிண்ட்டும் நம்ம ஏற்கனவே பார்த்த பாயிண்ட்டு தான், இருந்தாலும் பைபிள்லேருந்து திருப்பி ஒருக்கா உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். சரி, இப்போ 4வது பாயிண்டாக இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, ஜெபிக்கிறவனுக்கு அவர் இறங்குவார். யாருக்கு? ஜெபிக்கிறவனுக்கு. இப்போ பைபிளில் இருந்து பார்க்க போகிறோம். இந்த ஜெபத்தினுடைய பல பெயர்கள் அதில் வந்துக்கிட்டே இருக்கும், அதை நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். சரி, யாத்திராகமம் 22, 26, 27. யாத்திராகமம் 22, 26, 27. பிறனுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால் பொழுது போகும் முன்னே அதை அவனுக்கு திரும்ப கொடுத்து விடுவாயாக. அவன் போர்வை அதுதானே, அதுவே அவன் தன் உடம்பை மூடிக்கொள்ளுகிற வஸ்திரம். வேறு எதினாலே போர்த்து படுத்துக் கொள்ளுவான். அவன் என்னை நோக்கி முறையிடும் போது நான் அவனுக்கு செவி கொடுப்பேன். நான் இரக்கமுள்ளவராய் இருக்கிறேன். சரி, இந்த இடத்துல ஜெபத்துக்கு என்ன பெயர் போட்டிருக்கு? இப்போ தானே வாசித்தீங்க. என்ன பெயர் போட்டிருக்கு? முறையிடுதல். என்ன இடுதல்? முறையிடுதல். பிறனுடைய வஸ்திரத்தை ஈடாக வாங்கினால் பொழுது போகும் முன்னே அதை அவனுக்கு திரும்ப கொடுத்து விடுவாயாக. அவன் போர்வை அதுதானே, அதுவே அவன் தன் உடம்பை மூடிக்கொள்ளுகிற வஸ்திரம். வேறு எதினாலே போர்த்து படுத்து கொள்ளுவான். அவன் என்னை நோக்கி முறையிடும்போது நான் அவனுக்கு செவி கொடுப்பேன். நான் இரக்கமுள்ளவராக இருக்கிறேன். முறையிடுகிற மனிதனுக்கு அல்லது தேவனிடத்திலே முறையிடுகிறவர்களுக்கு தேவன் என்ன செய்வாராம்? இரக்கம் காண்பிப்பார். இது எதை காண்பிக்கிறது என்றால், இந்த நாட்களில் அடுத்தவர் பொருளை என்ன செஞ்சிடறாங்க? நிறைய பேர் அபகரிக்கிறாங்க. அதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஏழை, அவங்களுக்கு சப்போர்ட் யாரும் இல்லை, அல்லது கணவன் இல்லாத ஒரு விதவை, இப்படிலாம் பார்த்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய பொருட்களை, அவங்களுடைய நிலங்களெல்லாம் அபகரிக்கிறாங்க. அபகரிக்கிறாங்களா இல்லையா? அபகரிக்கிறாங்க. அதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேல்மட்டத்தில் இருக்கிறவங்க ரொம்ப இந்த காரியத்தை செய்கிறாங்க. என்னென்னா, கேட்கறதுக்கு ஆள் இல்லை, அவன் ஒரு நாதியற்றவன், அவள் ஒரு நாதியற்றவள். ஆகவே அவங்களுக்கு இந்த இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் இப்படி நடக்கு. அவங்க என்ன செய்கிறாங்க? ஏழைகள் எங்கெல்லாம் இருக்கிறாங்க, கணவனை இழந்த விதவைகள் எங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எங்கெல்லாம் நிலங்கள் இருக்குது அப்படின்னு என்ன செய்கிறாங்க? பார்க்குறாங்க. பார்த்து இவங்களே ஒரு வேலையை போட்டு இது ஏன் இதான்றாங்க. அப்புறம் அந்த விதவை போய் கேட்டால்
அது 10 லட்ச ரூபா பெருமானதுன்னா 2 லட்ச ரூபாயை கொடுத்து கத்தி முனையில் கையெழுத்தை வாங்கிட்டு அந்த அம்மாவையோ ஐயாவையோ என்ன செய்கிறாங்க, ஓட ஓட விரட்டி விட்டுறாங்க. தமிழ்நாட்டில் சாதாரணமாக இதில் நடந்து கொண்டு இருக்கிறது. போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் போய் நீங்கள் சொன்னீங்களாலும் அங்கே நமக்கு என்ன கிடைக்காது, நீதி கிடைக்காது. ஏனென்றால் அங்கே என்ன இல்லை, நீதி இல்லை. அப்படிப்பட்ட தன்மை தான் தமிழ்நாடுன்னு இல்லை, உலகத்திலே இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருவேளை உங்களுடைய நிலத்தை யாராவது அபகரிச்சிருக்காங்களா, உங்களுடைய பொருட்களை யாராவது அபகரிச்சிருக்காங்களா, உங்களுக்கு வர வேண்டியதை தடுத்து நிறுத்தி இருக்கிறாங்களா, நமக்கு ஒரு இடம் இருக்குது, முறையிடுகிற ஒரு இடம். அங்கே போய் ஆண்டவரே நீர் இதை பாரும் ஆண்டவரே, முறையிடுகிறவனுக்கு நீர் உதவி செய்வேன்னு சொல்லியிருக்கிறீர, முறையிடுகிறவனுக்கு இரக்கம் காட்டுவேன்னு சொல்லியிருக்கிறீர. அந்த ஆளுடைய பெயரை சொல்லி அப்படியே தேவ சமூகத்தில் போய் நின்று, ஆண்டவரே இந்த மனிதன் என்னுடைய நிலத்தை அபகரித்து வச்சிருக்கிறான், எனக்கு உதவி செய்கிறதுக்கு சொந்தக்காரங்க இல்லை, எனக்கு உதவி செய்கிறவங்க நண்பர்கள் இல்லை, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் அங்கேயும் எனக்கு உதவி இல்லை. ஏனென்றால் அவங்க யார் பக்கம்தான் இருக்கிறாங்க, பணக்காரர்கள் பக்கம்தான் இருக்கிறாங்க. ஏழையாக எனக்கு இறங்கலை, நான் உம்முடைய பிள்ளை, அநியாயமாக என்னுடைய சொத்தை பறித்து வச்சிருக்கிறான். என்னுடைய சொத்து 10 லட்சம் பேரும், ஆனால் 2 லட்சம் பேர் கையெழுத்தை வாங்கி கத்தி முனையில் கையெழுத்தை வாங்கி அதை அபகரிச்சிருக்கிறான். ஆண்டவரே நீர் எனக்கு இறங்க மாட்டீரான்னு சொன்னால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இறங்குவேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தா ரொம்ப ஒன்றும் தெரியாது, அவங்க என்னமோ ஏதோ ரொம்ப பறிச்சுக்கிட்ட மாதிரியும், அவங்க ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கிற மாதிரியும், இந்த ஏழைக்கு யாருமே இல்லாத மாதிரியும் அவங்க நினச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அவன் என்னை நோக்கி முறையிடும் போது, அப்போ முறையிடணும். நாம சும்மா இருக்கக்கூடாது. நம்முடைய பொருட்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது என்றால், நம்முடைய நிலங்கள் பறிக்கப்பட்டிருக்கிறது என்றால், அவர் கர்த்தர், அவர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்று சும்மா இருந்தா நமக்கு கிடைக்காது. ஏழைகளாக இருந்தாலும் என்ன செய்யணும், ஆண்டவருடைய சமூகத்தில் போய் முறையிடணும், முறையிட தெரிஞ்சிருக்கணும். ஆண்டவரை பாரு, இந்த பிரச்சனையை, இந்த நெருக்கத்தை பாரு. அந்த ஆள் பேரை சொல்லி என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அது சில சமயங்களில் தாவீது அப்படி என்ன செஞ்சிருக்கிறார், ஜெபிச்சிருக்கிறார். அது நமக்கு உரிமை இருக்கு. ஏனென்றால் என்னுடைய சொத்தை பறித்து வச்சிருக்கிறான், என்னுடைய பணத்தை பறித்து வச்சிருக்கிறான், எனக்கு வர வேண்டிய நன்மையை தடுத்து இருக்கிறான். நம்ம முறையிடுகிற ஒரு இடம் உண்டு, அதான் தேவ சமூகம். ஹல்லேலூயா. முறையிடும் போது நான் அவனுக்கு செவி கொடுப்பேன். யாருக்கு? யாருக்கு? முறையிடுகிறவனுக்கு, முறையிடுகிறவளுக்கு நான் அவனுக்கு செவி கொடுப்பேன். ஏனென்றால் நான் இரக்கமுள்ளவராக இருக்கிறேன். உண்மையின் பக்கத்தில் தான் இயேசுநாதர் இருக்காரு, நீதியின் பக்கத்தில் தான் இயேசுநாதர் இருக்காரு. உலகம் நீதியின் பக்கத்தில் இல்லை. பணத்தை கொடுத்து எதை வேணாலும் என்ன செஞ்சிடறாங்க, இன்னைக்கு காரியத்தை சாதிச்சிடுறாங்க. ஆனால் கர்த்தர் இரக்கமுள்ளவராக இருந்து முறையிடுகிறவர்கள் இன்னைக்கு நீங்கள் அதை ஆரம்பிச்சிருங்க, முறையிட ஆரம்பிச்சிருங்க, ஆண்டவரை பார்த்து பேச ஆரம்பிச்சிருங்க. கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சரி, நெகேமியா 1:11 வாசிங்க. நெகேமியா 1:11. ஆண்டவரே, உமது அடியானின் ஜெபத்தையும் உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தையும் உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாய் இருந்தேன். இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். இரக்கம் வேணுமா, என்ன செய்யணுமா? பிரார்த்திக்கணுமா? பிரார்த்திக்கணும். எதுக்காக? அந்த இடத்துல சொல்லிக்க, இந்த மனுஷன் அப்படின்னு சொல்லிக்க. அந்த மனுஷன் யாரு? ராஜா. ராஜாவுடைய கண்களிலே இரக்கம் கிடைக்கும்படியாக அவர் பிரார்த்திக்கிறார். அங்க என்ன பிரச்சனை? தனிப்பட்ட பிரச்சனை இல்லை. முதல்ல நம்ம பார்த்தது அவனுடைய தனிப்பட்ட பிரச்சனைக்காக அல்லது அவங்களுடைய குடும்ப பிரச்சனைக்காக தேவ சமூகத்திலே அவங்க என்ன செய்கிறாங்க, முறையிடுகிறது. இது அப்படி அல்ல. எதுக்காக பிரார்த்திக்கிறார், எதுக்காக இரக்கம் கேட்கிறார்? தன்னுடைய தேசத்துக்காக. தேசத்துக்காக. அப்போ எனக்காக மாத்திரம் நான் இரக்கம் கேட்கிறவன் அல்ல, ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் தேசத்துக்காகவும் இரக்கம் கேட்கணும். என்ன அங்கே பிரச்சனை வந்துட்டு, இந்த யூதேயா தேசம் என்ன ஆயிடுச்சுன்னா நொறுக்கப்பட்டு போய்விட்டது, மதில்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு போய்விட்டது, அங்கே இருக்கிற
இருக்கிற ஜனங்கள் நிந்தனைகளினாலும் வேதனைகளினாலும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இதை நினைத்த போது இவருக்கு என்ன வந்துருச்சுன்னா, அந்த அலங்கத்தை எப்படியாவது என்ன செய்யணும், கட்டணும். அந்த ஜனங்கள் சந்தோஷமாக வாழணும். நான் சந்தோஷமாக இருக்கிறேன், ராஜாவுக்கு நான் பானபாத்திரக்காரனாக இருக்கிறேன், எனக்கு கை நிறைய சம்பளம் இருக்குது, எனக்கு நல்ல மரியாதை இருக்குது, எனக்கு ராஜா நல்ல குவார்ட்டர்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. ஆனால் என்னுடைய ஜனம் அழிந்து கொண்டிருக்கிறது, என்னுடைய ஜனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறது, அவங்க பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. ஆகவே நான் போய் என்ன செய்யணும், எப்படியாவது இந்த ஜனத்துக்கு என்ன செய்யணும், உதவி செய்யணும். இந்த உதவி செய்கிறதுக்கு பெர்மிஷன் எனக்கு கொடுக்கிறதுக்கு அந்த ராஜாவுடைய கண்களில் எனக்கு என்ன கிடைக்கணும், இரக்கம் கிடைக்கணும்னு ஆண்டவரை நோக்கி பிரார்த்தித்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சிலருடைய கண்களிலே நமக்கு இரக்கம் கிடைக்கணும். நம்ம எஜமானுடைய கண்களில், எஜமான் என்றால் நம்முடைய ஓனர், நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்களோ அவங்களுடைய கண்களில் நமக்கு என்ன கிடைக்கணும், இரக்கம் கிடைக்கணும். உயர் அதிகாரியுடைய கண்களிலே நமக்கு என்ன கிடைக்கணும், இரக்கம் கிடைக்கணும். இந்த மாதிரி காரியங்களுக்காக கூட நம்ம ஆண்டவரிடத்தில் என்ன செய்யணுமா, பிரார்த்திக்கணுமா. சிலர் சொல்லுவாங்க பாருங்க, பரீட்சை எழுதிட்டு ஆண்டவரே திருத்துகிறவருடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைக்கணும் ஆண்டவரே. அது நல்லது தான். ஏன்னா அவன் ஏதாவது வீட்டில் சண்டை போட்டுட்டு வந்தான்னு வச்சுக்கோங்க, அந்த ஆசிரியர் டப்பு டப்பு டப்புன்னு அவ்வளோத்தையும் வெட்டி முட்டையை போட்டு தள்ளிடுவான். அங்கே 80 மார்க் வாங்குற ஆள் எத்தனை மார்க் வாங்கிடுவாங்க, 40 மார்க் வாங்கிடுவாங்க. இப்படிலாம் இருக்குது. ரொம்ப குறைச்சி சொல்கிறேன். இப்போ 80 மார்க் வாங்குற ஆள் 60 மார்க் வாங்கிடுவாங்க. அப்போ அதுக்கும் நாம் என்ன செய்யணும், இரக்கம் கேட்கணும். படிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் என்ன செய்யணும், படித்தா மாத்திரம் போதாது, நல்லா எழுதினா மாத்திரம் போதாது, ஆண்டவரை திருத்துகிறவருடைய கண்களிலே எங்களுக்கு இரக்கம் கிடைக்கணும் ஆண்டவரே. அப்போ நமக்கு என்ன வேண்டியது இருக்கு, இரக்கம் வேணும். தேவனிடத்தில் இரக்கம் வேணும். பிரைஸ்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். ஆகவே அவங்களுக்கு இரக்கம் கிடைச்சது. பயந்துக்கிட்டே அவர் போகிறாரு. அந்த ராஜாட்ட சொல்கிறாரு, ஏன் ஒரு துக்க முகமாக இருக்கிறியப்பா, என்னையா துக்கமோ, இப்போ நாமெல்லாம் இப்படி இருப்போமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனைனா வேணா நம்ம துக்கமாக இருப்போம், தேசத்தில் ஒரு பிரச்சனைனா நமக்கு துக்கம் வரும். சொல்லுங்க, வரும்னு சொல்லுங்க. வரும்னு உங்களுக்கு உண்மையிலே இருந்துச்சுன்னா பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆமாங்க தேசத்தில் ஒன்று நடந்ததுன்னா எனக்கு அப்படியே துக்கமாக இருக்கும், அன்றைக்கி நான் சாப்பிடவே மாட்டேன். ஸ்தோத்திரம். இப்படிலாம் நம்ம இருப்போமா, இருக்க மாட்டோம். பாருங்க எப்படி வாழ்ந்திருக்காங்க. பைபிள் அதுக்கு தான் எழுதி வச்சிருக்கிறாரு. நெகேமியா எப்படி துக்க முகமாக இருந்திருக்கிறாரு. முகம், நம்ம பிள்ளை சோமலம்னா நமக்கு நம்ம முகம் எப்படி இருக்கும், பிரைஸ் அலாட், ஸ்தோத்திரம். நம்ம பிள்ளை அப்படின்னா நமக்கு என்ன செய்யும், அப்படி இருக்கும். ஆனால் மற்றவங்களை குறித்து நமக்கு ரொம்ப கரிசனை கிடையாது. ஆனால் இந்த நெகேமியாவுக்கு தன்னுடைய ஜனம், தன்னுடைய யூதா தேசம் அவங்க நிந்தனைக்குள்ளாக, வேதனைக்குள்ளாக, அலங்கம் இடிக்கப்பட்டு எந்த நேரத்திலும் சத்துருவால் தாக்கப்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறத நினச்சி, ஐயோ என் ஜனம், என்னுடைய தேசம் இப்படி இருக்கேன்னு சொல்லி துக்கமுகமாக இருக்கும்போது அவர் என்ன செய்கிறாரு, அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போதே ஒரு சின்ன பிரார்த்தனை பண்ணிக்கிடுறாரு. 2ஆம் அதிகாரம் பாருங்க. நான் அப்பொழுது அவருக்கு கேள்வி கேட்காரு. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ கேட்கிற காரியம் என்ன என்றார். அப்பொழுது நான் பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கிட்ட என்ன செய்கிறாரு, அந்த காரியத்தை சொல்கிறாரு. காரியத்தை சொன்ன உடனே அவர் என்ன செய்கிறார், அனுமதி கொடுக்கிறார். இதுக்கு காரணம் என்ன, இரக்கம் கிடைச்சதுக்கு காரணம் என்ன, அவ்வளோ ஈஸியாக விட மாட்டாங்க. ஏன்னா இவர் உண்மையுள்ள ஒரு மனிதன், உண்மையுள்ள ஒரு பானபாத்திரக்காரன் ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். ஆனால் அவருக்கு இரக்கம் கிடைச்சது பாருங்க. காரணம் என்னன்னா, தேவனை நோக்கி பிரார்த்தித்தார். ஹல்லேலூயா. அதனால தான் அவருக்கு இரக்கம் கிடைச்சது. நமக்கு இன்னைக்கு இறக்க வேண்டியது இருக்கு. அதிகாரிகள் கண்களில் இறக்க வேணும், ஹெட்மாஸ்டர் கண்களில் இறக்க வேணும், மேனேஜர் கண்களில் இறக்க வேணும். ஒருவேளை உங்கள் கையில் ஏதாவது இப்போ ஒரு பண தேவை அவசியமாக இருக்கும். அப்போ நீங்கள் மேனேஜர்கிட்ட போய் கேட்குறீங்க பேங்க்கில். அப்போ அவரிடத்துலேருந்து நமக்கு என்ன வேண்டியது இருக்குது, ஒரு இறக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு முன்னால் நாம் என்ன செய்யணும், பிரார்த்திக்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மூன்றாவது, அதிலே இது மூன்றாவது கிடையாது, மூன்றாவது சப்ஹெட்டிங்கில் தான் போயிட்டு இருக்கு. 123ஆம் சங்கீதம் 1 - 4 வரைக்கும். 123 1 - 4. வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. எங்களுக்கு இரங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். சுகஜீவிகளுடைய நிந்தனையினாலும் அகங்காரங்களுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்மா மிகவும் நிறைந்திருக்கிறது. இது சிம்பிளாக சொல்லியிருக்கு.
எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையே நோக்கி இருக்கிறது. ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அவரையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். எதற்காக? இரக்கத்திற்காக. நம்முடைய கண்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை அல்ல, அல்லது நமக்கு இவங்க பண உதவி செய்வாங்க, அவங்க பண உதவி செய்வாங்க, இவங்கிட்ட போனால் நமக்கு இரக்கம் கிடைக்கும், அப்படி இல்லை. இரக்கம் செய்கிற ஒரு கர்த்தரையே என் கண்கள் நோக்கி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும், ஏன்னா நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். அடுத்தது, சுகஜீவிகளுடைய நிந்தனையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்துமா மிகவும் நிறைந்திருக்கிறது ஆண்டவரே. ஆகவே எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அவரையே நோக்கி இருக்க வேண்டியதுதான். நம்முடைய ஒருவேளை நம்மளை நிந்திக்கலாம், நம்ம என்ன செய்யலாம், நம்மளை இகழலாம், நம்ம ஒரு பொருட்டாக நினைக்காம இருக்கலாம். இன்றைக்கெல்லாம் சிலரை மதிக்கவே மாட்டாங்க. அப்படிலாம் இருக்குதுல்ல, சபையிலே அப்படி சொல்கிறாங்க. சிலர் எங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க, எங்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க, அப்படிலாம் என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்படி நாம் என்ன செய்யக்கூடாது, தேவ பிள்ளைகள் இருக்கக்கூடாது. இது வேறு பகுதி, இருக்கட்டும். அப்போ அப்படி யாராவது நம்மளை இகழ்வாக எடுத்தாலும் கூட நம்ம எங்கே தான் போகணுமா? தேவனிடத்தில். நம்முடைய கண்கள் எங்கேயே தான் பார்த்துக்கிட்டு இருக்கணும், தேவனே நோக்கி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு ஒரு அடைமொழி கொடுக்குறாரு. இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தன் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரையை நோக்கி இருக்கிறது. எது வரைக்கும்? அது ரொம்ப முக்கியம். அதில் கோடு போட்டுக்கோங்க. இரக்கம் செய்கிற வரைக்கும் விட்டுறவே கூடாது ஆண்டவரை எனக்கு நன்மை செய்கிற வரைக்கும், நம்ம ஆசீர்வதிக்கிற வரைக்கும், நமக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும், அல்லது பதில் கிடைக்கிற வரைக்கும் ஆண்டவரே 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 அப்பா. இப்போ பாருங்க, அகங்காரிகள் என்ன செய்கிறாங்க, நிந்திக்கிறாங்க, அவங்க இகழ்கிறாங்க. எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கும் கர்த்தாவேன்னு என்ன செய்யணும்? அவரை நோக்கி நம்முடைய கண்கள் என்ன செய்யணும்? பார்த்து கொண்டே இருக்கணும். அக்கம் பக்கம் என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. பாட்டு படிச்சிருவோம். அக்கம் பக்கம் பார்த்திட்டாலோ அடைவாய் தோல்வியை, எக்காலம் தோணிக்கும் வரை எதிர்நோக்கி ஓடு. அக்கம் பக்கம் பார்க்கக்கூடாது. குதிரைக்கு என்ன போட்டிருக்கோம்? கடிவாளம். இன்னொன்று கலிக்கம். ஸ்தோத்திரம். கலிக்கம் எதுக்கு போட்டிருக்குன்னா, அது அந்த ட்ராக்கில் போகும்போது எங்கே பார்க்கக்கூடாது? அக்கம் பக்கம் பார்க்கக்கூடாது. அங்கே ஒரு புல்வெளியை பார்த்துடக்கூடாது, வேற எதையாவது பார்த்துடக்கூடாது. நேர் பார்வையை வச்சுட்டு அந்த ரதம், அந்த குதிரை எப்படி செய்யணும்? வேகமாக என்ன செய்யணும்? ஓடிக்கிட்டே இருக்கணும். எது வரைக்கும்? இரக்கம் செய்கிற வரைக்கும். இன்றைக்கி ஒரு எப்படி பிடிக்கிங்களா? என்னத்தை பிடிக்க போங்க. கூட்டம் முடிஞ்சுதா, அந்தாலும் வீட்டை தூக்கி போனோமா. இந்த சின்ன பிள்ளைகள் ஸ்கூலை விட்டு வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. அந்த பேக் அப்படி தொங்க போட்டிருக்கோம் பின்னால், அது தூக்கி அப்படி வீசும் பாருங்க. அதை வீசியாச்சுன்னா அவங்களுக்கு அவ்வளவு என்னது ரிலீஃப் ஆகிட்டாங்களாம். இவங்க இவ்வளோ 9 மணிலேருந்து இப்போ 4 மணி வரைக்கும் இணைஞ்சிருக்காங்களாம். படித்து எப்படியே இணைஞ்சிட்டாங்க, உருகி போயிட்டாங்க. வந்த உடனே ஒரு ரிலீஃப். எப்பண்டா பிரசங்கத்தை முடிப்பான், அந்தாலும் வீட்டுக்கு போய் மட்டன் கடையில் க்யூவில் நிற்கலாம், அல்லது சிக்கன் கடையில் க்யூவில் நிற்கலாம். சரி, மத்தியானம் சாப்பாட்டை கவனிக்கணும்ல, இது இந்த அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எண்ணம் இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஸ்தோத்திரம். அகங்காரிகள், அதுவும் யார் செய்கிறா? சுகஜீவிகளுடைய நிந்தனை. சுகஜீவிகள் தான் நிந்திப்பாங்க. நாம் அப்போ பார்த்தீங்களா, புரியுதில்ல? இது யார்? இந்த சுகஜீவிகள் அல்லது வாழ்க்கையில் நல்லா இருக்கிறவங்க. அகங்காரிகள், பெருமை உள்ளவர்கள் நம்ம பார்த்து என்ன செய்வாங்க? இவன் ஒரு ஷோட்டா பய, ஷோட்டா லட்கா சொல்லிக்கிட்டு என்ன வேண்டியதான் இருக்க வேண்டியதான். நீங்கள் சொல்லிகிட்டு இருக்க வேண்டியதான். எங்கள் அப்பாவோடு நெருங்கி இருக்கிறவன் சோட்டா கிடையாது, அவன் படாத்மிகே. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நம்மலாம் எப்படிப்பட்ட ஆள்? நம்ம சோர்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்கோம்ல. ஏன்னா அவர்கிட்ட நமக்கு கனெக்ஷன் இல்லை, அப்பாட்ட நமக்கு கனெக்ஷன் இல்லை. இன்னைக்கு இருந்து பாருங்களேன். எது வரைக்கும்? இரக்கம் கிடைக்கிற வரைக்கும். ஆண்டவரே, நான் இது இரக்கம் கிடைக்கிற வரைக்கும் உண்மை விட போகிறதில்ல. எனக்கு இரக்கம் காட்டணும். ஆண்டவர் நோக்கி என்ன செய்யணும்? பார்க்கணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படிதான். அடுத்ததுக்கு போவோம். சங்கீதம் 6:2-3. சங்கீதம் 6:2-3.
என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது, என் ஆத்துமா மிகவும் வியாகுலப்படுகிறது. கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிரு. சரி, இதை முதல்ல பார்ப்போம். என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, இதை வச்சு அப்படியே ஜெபம் பண்ணுங்க. வசனத்தை வச்சு ஆண்டவரே, தாவீது ராஜா எப்படி 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 விண்ணப்பம் பண்றாரு? எப்படி விண்ணப்பம் பண்றாரு? என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. இதை நான் எதுக்காக எடுத்துக்கிட்டேன்னா, நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனம் மாறுவதற்கு ஆண்டவரிடத்தில் நம்ம என்ன செய்யணுமா? இரக்கம் கேட்கணும். எத்தனையோ டானிக்கை குடிச்சு பார்த்தாச்சு, எத்தனையோ மாத்திரையை போட்டாச்சு, எத்தனையோ டாக்டர். நம்ம இப்போ என்ன செய்கிறோம்? முதல்ல அலோபதிக்கு போகிறோம், அப்புறம் ஹோமியோபதிக்கு போகிறோம், அதுக்கப்புறம் எங்கே போகிறோம்? சித்தாவுக்கு போகிறோம். அடுத்தது என்னம்மா? யுனானியா, பாட்டி வைத்தியம், எதெல்லாம் முடியுமோ அத்தனையும் குழப்பி அங்கே ஒரு அவியல் மறையாக்கி கடைசியில் உடம்பு ஒன்றுமில்லாமல் போயிடுது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? எனக்கு என்மேல் இரக்கமாயிரும் கர்த்தாவே, நான் பலனற்று போனேன். என்னை குணமாக்கும் கர்த்தாவே, என் எலும்புகள் நடுங்குகிறது. அப்போ இது என்னது? சரீரத்திலே பலன் கிடைப்பதற்காக தேவனிடத்தில் நம்ம என்ன செய்யணுமா? இரக்கம் கேட்கணும். அடுத்தது, என் ஆத்துமா மிகவும் யாகலப்படுகிறது, கர்த்தாவே, எதுவரைக்கும் இறங்காதிருப்பீர். ஹல்லேலூயா. அடுத்தது ஆத்துமா. ஆத்துமானா உள்ளான மனுஷன். உள்ளான மனுஷன்ல பலன் இல்லை, உள்ளான மனுஷன்ல ஆரோக்கியம் இல்லை. உள்ளான மனுஷன் எப்படி இருக்கான்? அப்படியே பலவீனப்பட்டு கிடக்கிறான், வியாகுலப்பட்டு கிடக்கிறான். கர்த்தாவை, எதுவரைக்கும்பா இறங்காதிருப்பீர்? இப்படிலாம் அவர் சொல்லிட்டு 9ஆம் வசனத்தில் வருது. அவர் நிறைய வந்துகிட்டே இருக்கு. கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். அடுத்து இப்போ எதை பார்க்குறோம்? ஜெபிக்கிறவன் காமனா நம்ம சிந்திச்சாலும் முதல்ல பார்த்தோம் முறையிடுகிறவன், ரெண்டாவது பிரார்த்திக்கிறவன், மூன்றாவது இரக்கம் கிடைக்கும் வரைக்கும் அவரையே நோக்கி கொண்டிருக்கிறவன், நாலாவது விண்ணப்பம் பண்ணுகிறவன். எல்லாம் ஒரே காரியத்தை குறிச்சாலும் தேவன் நமக்கு தெளிவாக எழுதி வச்சிருக்கிறார். அப்போ அவரை நோக்கி நாம் என்ன செய்யணும்? விண்ணப்பம் பண்ணணும். அவரை நோக்கி என்ன செய்யணும்? விண்ணப்பம் பண்ணணும். கர்த்தர் என்ன செய்கிறார்? அந்த விண்ணப்பத்தை கேட்டார். எந்த விண்ணப்பத்தை கேட்டார்? ஆண்டவரே, எனக்கு இரக்கமாயிரும் ஆண்டவரே, நான் பலனற்று போனேன் ஆண்டவரே, என் எலும்புகள் நடுங்குகிறது ஆண்டவரே, என் ஆத்துமா பலவீனமாக இருக்குதப்பா, எதுவரைக்கும் நீர் இறங்காதிருப்பீர்னு அவரை நோக்கி என்ன செய்கிறார்? விண்ணப்பம் பண்ணுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்தது சிம்பிளாக போய்கிட்டே இருப்போம். நெகேமியா 9:27-28. நெகேமியா 9. ஆகையால் அவர்களை நெருக்குகிற அவர்கள் சத்துருக்களின் கையில் அவர்களை ஒப்பு கொடுத்தீர். அவர்கள் நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் அவர்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிற போதோ நீர் பரலோகத்தில் இருந்து கேட்டு உம்முடைய மிகுந்த இரக்கத்தினால் அவர்கள் சத்துருக்களின் கைக்கு நீங்களாக்கி விடுகிற இரட்சகர்களை அவர்களுக்கு கொடுத்தீர். அடுத்ததுல 28 நானே வாசிக்கிறேன். அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படியே அநேகந்தரம் விடுதலையாக்கி விட்டீர். ஹல்லேலூயா. இது என்ன வார்த்தை இதில் வருது? ஏன் இப்படி பயப்படுறீங்க? என்னமோ நான் ரொம்ப பயங்கரமான கொஸ்டினை கேட்டுட்ட மாதிரியும், அந்த கொஸ்டினை இனிமேல் உலகத்திலேயே போய் கேட்டு தான் அங்கேருந்து பதில் வருங்கிற மாதிரியும். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், கூரைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், கூரைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். அவர்கள் மனம் திரும்பி, அதெல்லாம் விட்டுறேன். உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ நீர் பரலோகத்தில் இருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படியே அநேகந்தரம் விடுதலையாக்கி விட்டீர். அந்த இரக்கம் எப்போ வந்துச்சு? கூப்பிட்ட போது. கூப்பிடாம சும்மா உட்கார்ந்துருந்தா இரக்கம் வராமல் போயிடக்கூடும்.
ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். நம்முடைய காரியத்தை சொல்லணும். பாருங்க, நெருக்கப்பட்ட வேளையில், சத்துருக்களால் அவர்கள் ஒப்பு கொடுத்த வேளையில், அவங்க நெருக்கம் அனுபவிக்கிற காலத்தில் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. நம்ம நெருக்கம் அனுபவிக்கிற காலம்னு ஒரு காலம் இருக்குது. ஸ்தோத்திரம். எல்லா நாட்களும் சுமூகமாகவே போய்கிட்டு இருக்காது. நம்ம வாழ்க்கையில் நெருக்கப்படுகிற ஒரு வேளை என்ன உண்டு, கண்டிப்பாக உண்டு. பெரிய பெரிய பரிசுத்தவான்களுக்கும் அந்த நெருக்கப்படுகிற காலம். நெருக்கப்படுகிற காலம்னா என்ன? துன்பப்படுகிற வேளை, கஷ்டப்படுகிற ஒரு வேளை கண்டிப்பாக உண்டு. பாருங்கள், இப்போ சீசன்னு பார்க்குறோம்ல, காலங்கள். இன்றைக்கி பதினி காலம், மாம்பழ காலம், அப்படிலாம் பார்க்குறோமே, ஆப்பிள் காலம், அப்படிலாம் என்ன செய்யுது இருக்குது. அது மாதிரி இன்னும் காலங்களில் சந்தோஷமான காலம், துக்ககரமான காலம், அப்படிலாம் என்ன செய்யுது இருக்குது. பிறந்த நாள் அப்படின்னா நம்ம சந்தோஷப்படுறோம். அதே சமயத்தில் நம்ம வீட்டில் ஒருத்தர் இறந்துருப்பாங்க, ஒரு மாதம் கழிது, அதே டேட் வரும்போது நமக்கு அந்த நாளை எப்படி நாம் நினைக்கிறோம், ஒரு துக்கமான நேரமாக என்ன செய்கிறோம்னு நினைக்கிறோம். அப்போது இந்த நெருக்கமான சூழ்நிலையிலே, காலத்திலே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் யாரை நோக்கி கூப்பிட்டாங்க? ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டாங்க. கூப்பிடணும், கூப்பிடணும், கூப்பிடணும். சொல்லுங்க, கூப்பிடு, கூப்பிடு, கூப்பிடு. வாயை என்ன செய்யாத, அடக்கி கொள்ளாத, சத்தத்தை அடக்கி கொள்ளாத. எக்காலத்தை போல் உன் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி என்ன செய்யணுமா? கூப்பிடணுமா? இன்னைக்கு பதில் தந்தே ஆவாருங்க. இதை எப்படி எழுதி வைங்க. முதல்ல என்ன பார்த்தோம்? முறையிடுதல். ரெண்டாவது பிரார்த்தித்தல். நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி கொண்டு இருக்கிறது. விண்ணப்பம், கூப்பிடுதல். வித்தியாசமான பொருள் இருந்தாலும் அது எதுதான்? ஜெபம். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறவனுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? என்ன கொடுக்கிறாரு? இரக்கம் காட்டுகிறார், இரக்கம் காட்டுகிறார். இது 106 சங்கீதம் 43 இருந்து வாசிங்க. இது அதை கூப்பிடுது தான். 106 43 இருந்து. 106 அநேகம் தரம் அவர்களை விடுவித்தார். அவர்களோ தங்கள் யோசனையினால் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணி தங்களுடைய அக்கிரமத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் கூப்பிடுதலை அவர் கேட்கும் போதோ அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டு அவர்களை சிறைப்பிடித்த யாவரும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார். சரி, ஏன் இறங்கும்படி செய்தார்? கூப்பிடுதலை அவர் கேட்கும் போது. ஹல்லேலூயா. அவர்கள் யோசனையினால் அவருக்கு அநேகந்தரம் விடுவித்தார். அவர்களோ தங்கள் யோசனையினால் அவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். தங்களுடைய அக்கிரமத்தினால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். ஏன் சிறுமை? இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்கு. ஏன் சிறுமை? கலகம் பண்ணல, அதில் தங்களுடைய அக்கிரமத்தினால். அக்கிரமத்தினால். அப்போ அக்கிரமத்தினால் படுகிற வேளையில் கூட, அப்படின்னா என்ன அர்த்தம்? எனக்கு தண்டனை கிடைக்கிற வேளையில் கூட, அது தண்டனையாக இருக்கலாம், சிக்ஷையாக இருக்கலாம். அந்த தண்டனையின் வேளையிலே, அந்த சிக்ஷையின் வேளையிலே ஆண்டவரே எனக்கு இறங்கும் ஆண்டவரே என்று கூப்பிட்டா ஆண்டவர் என்ன செய்வார்? தண்டனையை மாற்றி போடுவார், சிக்ஷை இல்லாமல் ஆக்குவார். ஹல்லேலூயா. என்ன திரும்பி பொறுமையாக வீட்டில் உட்காந்து வாசிங்க, என்னெல்லாம் அதில் இருக்குது. அவர்களை சிறைப்பிடித்த எல்லாரும் அவர்களுக்கு இறங்கும்படி செய்தார். அப்போ இவங்க பாவம் செஞ்சாங்க, ஆகவே எதிரிகளால் சிறுமைப்படுத்தப்பட்டார்கள். தேவனை நோக்கி கூப்பிட்டாங்க, தேவன் இறங்கி அந்த சிறையிலிருந்து அவங்களுக்கு எல்லாம் விடுதலை கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ நாம் என்ன செய்யணுமா? அவரை நோக்கி கூப்பிடணும், கூப்பிடணும். கூப்பிடுறீங்களா? அல்லது ஃபோனில் யார்ட்டையாவது கூப்பிட்டு எனக்கா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்களா? அந்த நாட்களில் கடிதம் போடுவாங்க. அந்த நாட்களில் என்ன செய்வாங்க? கடிதம். இன்றைக்கி அப்படி இல்லை, கையில் என்ன இருக்குது? ஃபோன் இருக்குது. இங்கேருந்து அங்கே ஹரிசாண்டலாக பேசுகிறதுக்கு இங்கேருந்து வெர்டிக்கலாக பேசுங்களேன். சொல்லுங்கள், ஹரிசாண்டலாக கிடைமட்டமாக தரைமட்டமாக யாரோ ஒரு ஊழியக்காரன்ட்ட அல்லது யாரோ ஒரு ஊழியக்காரிட்ட அல்லது யாரோ ஒரு ஜெபிக்கிறவங்ககிட்ட எனக்காக ஜெபிச்சுக்கிடுங்கன்னு சொல்கிறதுக்கு பதில் தருகிற, இரக்கம் காட்டுகிற ஆண்டவரத்தில் நேராக கேட்டுட்டான்னு சொல்லுங்களேன். ஆண்டவர்கிட்ட நேராக கேட்டுட்டான்னு, ஆண்டவர்கிட்ட நேரில் கேட்டுட்டான்னு அவர் இரக்கம் தருவார். கண்டிப்பாக அவர் இரக்கம் காட்டுவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பார்ப்போம். மல்கியா 1:9. மல்கியா 1:9. இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார். இது உங்களாலே வந்த காரியம். போதும். இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள், அப்பொழுது நம்மேல் இறங்குவார். எப்படி செய்யணுமா? கெஞ்சணும். எந்த நேரமுமே ரொம்ப உரிமை குரல் எடுத்துக்கிட்டு போயிட்டு நிற்கக்கூடாது. ஸ்தோத்திரம். அப்படி சொன்னீரே, இப்படி சொன்னீரே, அது இருக்குது. இன்னொரு பகுதி இருக்குது, கெஞ்சிற பகுதின்னு ஒன்று இருக்குது. தண்டனை வந்திருக்கும்போது, சிக்ஷை வந்திருக்கும்போது, பாவ வாழ்க்கையில் நாம் ஈடுபட்டு இருக்கும்போது அந்த நேரத்தில் என்ன செய்யணும்னு சொல்கிறாரு?
கெஞ்சுங்க, அவரை நோக்கி கெஞ்சணும். இப்போதும் தேவனுடைய சமூகத்தை நோக்கி கெஞ்சுங்கள். யோபு அப்படி கெஞ்சினாராம். யோபு 9:15 பாருங்க டக்குன்னு. யோபு 9:15. நான் நீதிமானா இருந்தாலும் அவரோட வழக்காடாமல் என் நியாயாதிபதியினிடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன். இரக்கத்துக்கு கெஞ்சுவேன். என்னுடைய இவரை மாதிரி சொல்ல மாட்டேங்கிறாரு. யார மாதிரி சொல்லுங்க பாப்போம். யார மாதிரி எசேக்கியா ராஜா அவர் எப்படி விண்ணப்பம் பண்ணாரு? ஆண்டவரே, நான் உமக்கு முன்பதாக உண்மையும் உத்தமமாய் நடந்தேன் என்பதை நினைத்தருளும்னு அவர் ஜெபம் பண்றாரு. ஆனா யோபு, நான் இப்படிலாம் ஜெபம் பண்ண மாட்டேன், நான் ஒருவேளை நல்லவனாக இருந்தாலும் சரிதான், நான் கர்த்தருக்கு பிரியமாக நடந்தாலும் சரிதான், நான் அதை பேசவே மாட்டேன். எங்கள் அப்பாட்ட நான் என்ன செய்ய போகிறேன்? இரக்கத்துக்கு கெஞ்சுவேன். ஆண்டவரே, நான் நலமாய் நடந்தேன் அல்லவா, நான் உண்மையாய் நடந்தேன் அல்லவா, நான் உத்தமனாய் நடந்தேன் அல்லவா, அப்படிலாம் நான் உரிமை குரல் எழுப்பாம எங்கள் அப்பாட்ட நான் கெஞ்சுவேன். அப்பா அவர் இறங்குவார். இறங்குனாரா இந்த மனிதனுக்கு? அந்த மனிதனுக்கு இறங்கினார். அது இன்னொரு பகுதி. நம்ம இந்த ரூட்டில் போகும்போது இந்த ரூட்லேயே நம்ம என்ன செய்வோம்? சிந்திப்போம். அவரிடத்தில் நீதி இருந்தாலும் அவரிடத்தில் நியாயம் இருந்தாலும் ஆண்டவரோட வழக்காடலையாம். வழக்காடலைன்னா என்ன? நாம் சொல்கிறோமா இல்லையா? ஆண்டவரை, எனக்கு ஏன் இது சம்பவித்தது, என் குடும்பத்தில் ஏன் இது நடந்தது? இங்கே இருக்கிற எல்லாருமே இதை சொல்லியிருப்போம். ஏன் எனக்கு மாத்திரம் இந்த கஷ்டம், ஏன் எனக்கு மாத்திரம் இந்த வேதனை? எல்லாரும் நல்லா இருக்காங்க, எல்லாரும் சுகதேகிகளாக இருக்காங்க, எல்லாருடைய குடும்பத்திலையும் ரொம்ப சிரிப்பு ஆடல் பாடலாக இருக்காங்க. நான் தான் கஷ்டத்துக்குள்ளே போகிறேன், நான் தான் வேதனைக்குள்ளே போகிறேன். ஆண்டவரே, இது அடுக்காது, நீர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்லன்னு சொல்கிறீரு, ஆனால் பட்சபாதம் இடத்துல ரொம்ப இருக்குது. இப்படிலாம் நாம் சில சமயங்கள் என்ன செய்கிறோம்? சொல்லுறோம். ஆனால் யோபு அப்படி சொல்லலை. நான் நீதிமானாக இருந்தாலும் அவரோடைய வழக்காடாமல் என் நியாயாதிபதியிடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன். கெஞ்சிருக்கீங்களா? அப்பா பிச்சை போடுங்கப்பாங்கிற மாதிரி தான். ஒரு பிச்சைக்காரன் ஒரு மற்றவர்கிட்ட எப்படி கெஞ்சுவானோ, இப்போல்லாம் கெஞ்சுறதும் இல்லை. இப்போ உள்ளவங்கெல்லாம் ரொம்ப அட்வான்ஸாக மாறிட்டாங்க. அப்படி தானே இப்போ உள்ளவங்க. அந்த நாட்கள்லாம் அப்படி இல்லை. அம்மா பழைய சோறு போடுங்கம்மா, கஞ்சி போடுங்கம்மான்னு. இப்போ கஞ்சை ஊற்றுனா நம்ம மூஞ்சில் தூக்கி வீசிட்டு போயிடுவா. இப்போ அவங்களுக்கு என்ன தான் கொடுக்கணும்? காசு தான் கொடுக்கணும், ரூபா கொடுக்கணும். அவங்க நீட்டாக போய் ஒரு இட்லி கடையில் உட்காந்து நல்ல இட்லி சட்னிலாம் சுட்டு சாப்பிட்டு என்ன செஞ்சுருவாங்க? போயிடுவாங்க. காலம் மாறி போச்சு. கெஞ்சுறது அவங்களுக்கு கூட கெஞ்சுற புத்தி இப்போ என்ன செய்யல இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் சொல்கிறாரு, இறக்கம் வேணும்னா நான் ஏன்ட்ட தானப்பா கெஞ்சுறேன். நான் யார்? உன்னை படைச்சவன், உன்னை உருவாக்கினவன், இது வரைக்கும் உன்னை பாதுகாத்து வந்தவன். ஏன்ட்ட கெஞ்சுறதுல உனக்கு என்ன வைக்க வேண்டி கிடக்கு? கெஞ்சி பிச்சை கேட்கறது மாதிரி. இன்னொருத்தர் பாட்டு படிச்சுட்டு போயிட்டாங்க, இறைவனிடத்தில் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதில்லை. என்ன சொல்ல மாட்டாராம்? அவர் இல்லைன்னு என்ன செய்ய மாட்டாராம்? சொல்ல மாட்டாராம். அப்பாட்ட தானே பிச்சை கேட்குறோம், தெய்வத்திட்ட தானே. ஆண்டவரே உதவி செய்ய மாட்டீரா, இரக்கம் பாராட்ட மாட்டீரா? செஞ்சு பாருங்களேன். நமக்கெல்லாம் இந்த எக்ஸ்பிரஷனோடு நமக்கெல்லாம் ரொம்ப ஜெபிக்க தெரியல இல்லை. ஆண்டவர்கிட்ட அப்படியே நின்று சிலர்லாம் அப்படி நல்லா ஜெபம் பண்ணுறாங்க. ஒரு சகோதரன் நல்லா முந்தி வரும்போது இந்த இதை அப்படி பார்ப்பேன், இந்த இதை ஏசுநாதர் காலில் நினச்சி இதை பிடிச்சிக்கிட்டு விழுந்து கிடப்பார். நெடுஞ்சாங்கலையாக விழுந்திருக்கு. நான் பார்த்துருக்கேன் அந்த சகோதரன் அடிக்கடியாக அப்படி இதை ஒரு கால் மாதிரி, ஏசுநாதர் கால் மாதிரி நினச்சிக்கிட்டு இதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே கிடப்பார். அங்கனே ஸ்தோத்திரம். அவருக்கு தெரியுது, என்ன தெரியுது? எப்படியாவது ஆண்டவர்கிட்ட அந்த ஆசீர்வாதத்தை பெற்றணும், எப்படியாவது அவர்கிட்ட பதில் பெற்றணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியம். அவர் எதை செய்யும், என்ன செய்யுது, எதை செய்யவும் அதுக்கு துணிகரம் கொண்டு நம்ம அப்படி கேட்கணும். தெய்வமே போடுங்கப்பா பிச்சை, ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தாங்க, நான் கெஞ்சிறேன்ப்பா, ஏன்பா இப்படி பாராமுகமாக இருக்கீரு அப்படிலாம் பேசலாம். அந்த பைபிள் வசனத்தை வச்சா என்ன செய்யலாம்? அவர் பேசுகிறார் அப்படிலாம். அப்பா ஏன்பா தூரமாக நிற்கிறீரு, ஏன்பா காதை அடைச்சிக்கிட்டு இருக்கீரு, ஏன் மௌனமாக இருக்கிறீரு, ஏன் 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 நான் தானே உங்களுடைய பிள்ளை தானே. யோபுக்கு இறங்குனீர்ல, இறக்கத்துக்கு கெஞ்சினார்ல, அப்போ யோபுக்கு ஒன்று எனக்கு ஒன்றா, எனக்கு இன்னைக்கு வேலை அற்புதம் செய்யணும், எனக்கு அதிசயம் செய்யணும், எனக்கு இரக்கம் பாராட்டணும், நீர் இறங்குகிற தேவன் தானே. அப்படி இந்த வசனத்தெல்லாம் அடுக்குங்க. இரக்கமுள்ள தேவன் சொல்லியிருக்கீரு, இறங்குவேன்னு சொல்லியிருக்கீரு, இரக்கங்களின் பிதான்னு சொல்லியிருக்கீரு, இரக்கங்களுக்காக காத்திருப்பேன்னு சொல்கிறீரு. இப்படி என்னப்பா இப்படி இருக்க என் குடும்பம், என் பிள்ளை இப்படி இருக்கப்பா, ஏன்டவரே அப்படி நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட உரிமையாக கேட்கணும். சரி, அப்போ முதல் பாயிண்ட் நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம்? ஜெபிக்கிறவனுக்கு அது எப்படி பார்த்தோம்? முறையிடுதல், பிரார்த்தித்தல், நம்முடைய கண்கள் அவரையே நோக்கி கொண்டிருத்தல், விண்ணப்பம், அடுத்தது கூப்பிடுதல், கெஞ்சுதல். இன்னும் கொஞ்சம் கிடக்கு, அதுலேயே போயிட்டு தான் நல்லா இருக்காது. ஸ்தோத்திரம். இன்னொரு நாள் நினைக்காது, அது இடையில நான் சொல்லுறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ரெண்டாவது பாயிண்ட், அறியாமல் செய்தவனுக்கு இரக்கம்.
இப்போ கொஞ்சம் இது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்கும், கஷ்டமாக இருக்கும். அறியாமல் செய்தவனுக்கு சொல்லுங்க, எல்லாரும் சேர்த்து சொல்லுங்க, அறியாமல் செய்தவனுக்கு இரக்கம். 1 தீமோத்தேயு 1:13. 1 தீமோத்தேயு 1:13. குயிக். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். ரொம்ப விளங்குற மாதிரி பேசுறேன், அந்த அவிசுவாசத்தெல்லாம் விட்டுடுறேன். நான் அறியாமல் செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். முன்னே நான் தூசிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாயிருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடியினால் இரக்கம் பெற்றேன். அப்போ சரி, இன்னொன்னையும் வாசிடுவோம். லூக்கா 12:47-48. லூக்கா 12:40. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். கொஞ்சம் நிதானம் பார்த்துருமா. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் அடிக்கப்படுவான். அப்ப யாரு அநேக அடிகள் அடிக்கப்படுவா? அறிந்தும் அதன்படி செய்யாதவன். நீங்களும் நானும் ஆண்டவரை பற்றி தெரியுமா? ஆண்டவருடைய வசனத்தை பற்றி தெரியுமா? ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னு நமக்கு தெரியுமா? நல்லாவே நமக்கு தெரியும். நமக்கு இனி யாரும் ஒரு புதிய பிரசங்கம் பண்ண வேண்டாம். இனி யாரோ வந்து நமக்கு இது புதிதுன்னு சொல்லக்கூடிய அளவு நாம் இல்லை. நாம் அந்த அளவில் வேதத்தில் நம்ம நல்லா கரகண்டிருக்கோம், நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அறிந்து செய்தால் அநேக அடிகள், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அறிந்து செய்கிற எனக்கு அநேக அடிகள் கிடைக்கும்னு சொல்ல முடியுமா? அப்படி சொல்ல முடியுமா? அறிந்து செய்கிற எனக்கு, இந்த வசனத்தின்படி சொல்கிறேன், எவ்வளோ பயமாக இருக்குது பாருங்க. அடுத்த வசனம் வாசிங்க. அறியாதவனாய் இருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படுவான். எவ்வளோ இது சொன்னது யாரு? நம்ம அப்பா இயேசு. அறியாதவனாயிருந்து அடிகளுக்கு ஏதுவானவைகளை செய்தவனோ சில அடிகள் அடிக்கப்படும். இப்போ புரிஞ்சுக்கிட்டா? கர்த்தரை அறியாதவங்க எவ்வளவு தப்பு பண்ணினாலும் அவங்களுக்கு தண்டனை இல்லையே நம்ம சொல்றோமே, அது ஏன்? வசனத்தின்படி தான். அறிந்தவனுக்கு அநேக அடிகள், அறியாதவனுக்கு சில அடிகள். அல்லேலூயா. அதனால தான் கர்த்தரை அறியாமல் பாவம் செய்தவங்களுக்கு சில அடி கிடைக்கி, கர்த்தரை அறிந்த நமக்கு டம்முன்னு விழுது. இது மாறாத பிரமாணம். விசுவாசிக்கும் இதுதான், ஊழியக்காரனுக்கும் இதுதான், எல்லாத்துக்கும் ஒன்று தான். யார் தவறு தேவனுக்கு விரோதமாக இருந்தாலும் என்ன சொல்கிறாரு? அறிந்து செய்தவனுக்கு அநேக அடிகள், அறியாமல் செய்தவனுக்கு சில அடிகள், சில அடிகள். இப்போ பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? நான் அறியாமல் செய்தபடியினால், என்ன சொல்கிறாரு அந்த இடத்துல? அறியாமல் செய்தபடினால் இரக்கம் பெற்றேன், இரக்கம் பெற்றேன். நான் அறியாமல் அப்படி செய்தபடியினால், எதை எப்படி செய்தபடியினால்? இப்போ வாசிப்போம். அப்போஸ்தலர் 26:9-11. அப்போஸ்தலர் 26. முன்னே நானும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரம் பெற்று பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலையில் அடைத்தேன். அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேகந்தரம் தண்டித்து தேவ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன். அவர்கள் பேரில் மூர்க்கவெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணங்கள் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். சரி, இவர் என்னெல்லாம் பண்ணா இருப்பாங்க? முன்னே நானும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திற்கு விரோதமாய் அநேக காரியங்களை நடப்பிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தேன். நினைவிலேயே பாவம், நினைவிலேயே இயேசுவுக்கு விரோதமாக அவர் என்ன செய்கிறாரு? காரியங்கள் நடப்பிக்கிறார். அப்படியே நான் எருசலேமிலும் செய்தேன். நான் என்ன நினச்சேனோ, இயேசு கிறிஸ்துவுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் விரோதமாக நான் என்ன செய்யணும்னு நினச்சேனோ அதை என்ன செஞ்சிட்டேன்? நடப்பிச்சிட்டேன். நான் பிரதான ஆசாரியர்களிடத்தில் அதிகாரம் பெற்று
பரிசுத்தவான்களில் அநேகரை சிறைச்சாலையில் அடைத்தேன். எங்க அடைச்சிருக்காரு? பரிசுத்தவான்களை எங்க அடைச்சிருக்காரு? சிறைச்சாலையில் அடைத்தேன். அநேக அவர்கள் கொலை செய்யப்படுகையில் நானும் சம்மதித்திருந்தேன். யார் கொலை செய்யப்படுகையில்? இயேசுவினுடைய பிள்ளைகள் பரிசுத்தவான்கள் கொலை செய்யப்படுகையில் இவருடைய கரமும் அதில் இருந்துச்சு. சகல ஜெப ஆலயங்களிலும் நான் அவர்களை அநேக தரம் தண்டித்து இன்னொரு இடத்துல அடித்துலாம் இருக்கு, பைபிளில் தண்டித்துன்னு இருக்கு. அடிச்சு, யார் அடித்தாரு? இயேசுவை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசிகளை, ஊழியம் செய்கிறவர்களை அவர் அடித்தார். தேவ தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தி. இன்னைக்கு அப்படி செய்கிறாங்கல்ல. இன்னைக்கு இந்து சகோதரர்கள் அப்படிலாம் என்ன செய்கிறாங்க பண்ணுறாங்க? ஒரு ஊழியக்காரருக்கு சாணியை எடுத்து வாய்க்குள்ளே திணிச்சிருக்காங்க. அது யூடியூப்பில் கிடக்கு, பார்த்தீங்களா? யூடியூப்பில் கிடக்கு. ஒரு ஊழியக்காரரை வாயை திறந்து சாணியை என்ன செஞ்சுருக்காங்க. நமக்கு கோபம் வருது, ஆனால் இன்னொரு பதவியில் அவங்க அறியாமல் செய்கிறாங்க. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொன்னார், ஆண்டவரே இவர்கள் பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாது இருக்கிறார்களே. அறிஞ்சிருந்தால் செய்ய மாட்டாங்க. அறிஞ்சிருந்த நாமே எவ்வளவு செய்கிறோம், அறியாத அவங்களுக்கு என்ன தெரியும்? பாவம் தான் அவங்கெல்லாம். அவங்க படுத்துறாங்க, போடு திருநீரை போட்டு விட்டு சொல்லு ராமர்னு சொல்லு, அதுன்னு சொல்லு, ஏசுநாதர் கடவுள் கிடையாதுன்னு சொல்லு, இப்படின்னு தூஷணம் செய்ய இன்னைக்கும் சொல்கிறாங்க. நம்ம பவுலும் சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனை தூஷணம் சொல்ல கட்டாயப்படுத்தினேன், அவர்கள் பேரில் மூர்க்க வெறி. அப்பா, அப்படி ஒரு வெறி. அவங்கள பார்த்த உடனே போட்டு தள்ளணும், கொல்லணும், அடிக்கணும், மிதிக்கணும். மூர்க்க வெறி கொண்டவனாய் அந்நிய பட்டணம் வரைக்கும் அவர்களை துன்பப்படுத்தினேன். இதை எப்படி செஞ்சாரா? அறியாமல். இன்னைக்கு ஒரு பயமும் நமக்கு வரணும். இரக்கங்கிறது இருக்கு, அந்த இரக்கத்தில் என்னவும் வரணும்? ஒரு பயம் வரணும். அறியாமல் செய்தவனுக்கு இரக்கம், அறியாமல் செய்தவனுக்கு சில அடிகள், அறிந்து செய்கிறவனுக்கு அந்த அடியை வாங்கித்தான் ஆகணும். முதுகை சரிப்படுத்தி வச்சுக்கோங்க. முதுகில் நல்ல எண்ணெய் போட்டு வச்சுக்கோங்க, காட்டுங்க. நேரம் வரும்போது டப்புன்னு விழும். அப்போ அப்படி விழாமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்னு நம்ம பார்த்துக்கிடுவோம். அப்படி தானே? கரெக்டாக இருக்கணும். தெய்வ பிள்ளைகள் அறிஞ்சு செய்கிறவனுக்கு என்ன உண்டு? அநேக அடிகள் உண்டு. அதான் நீதிமொழியில் 29:1 சொல்லியிருக்கு. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி, ஒரு மாதிரி அதில் இருக்குது. அது போட்டு டக்குன்னு வரமாட்டேங்கன்னு அதுவுமே சேட்டை பண்ணுது. என்ன பிரைஸ்லாம்? நீதிமொழிகள் 29:1. நீதிமொழிகள் 20 கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான். கொஞ்சம் இரக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் இரக்கம் பெறாமல் போவான். வசனத்தை மாத்திரன்னு நினச்சிடாதீங்க. ஸ்தோத்திரம். வசனம் பயங்கரமாக இருக்குது. ஸ்தோத்திரம். எப்படி இருக்கு? கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசம் அடைவான். யார்? அடிக்கடி கேட்டு தெரிஞ்சு அப்படியே செய்தால் அவங்களுக்கு என்ன கிடைக்காதான்? இரக்கம் கிடைக்காதான்? ஆனால் அறியாமல் செய்த இந்த பவுலுக்கு தேவன் இரக்கம் பாராட்டி எவ்வளோ பெரிய ஒரு இரக்கத்தை அவருக்கு காண்பிச்சார். எந்த ஊழியக்காரனை அடித்தாங்களோ அதே ஊழியக்காரனை அவர் என்ன செஞ்சார்? மாறினார். இது பேர் தான் என்னது? இரக்கம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்னொன்று இருக்குது, இது ரொம்ப வித்தியாசமானது. முதல் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? ஜெபிக்கிறவனுக்கு இரக்கம். இப்போ ரெண்டாவது என்ன பார்த்தோம்? அறியாமல் செய்தவனுக்கு. அப்போ 17:30 இருக்கு, அறியாமை உள்ள காலத்தில் தேவன் காணாதவர் போல் இருந்தார். அறியாமை உள்ள காலத்தில் கொலை கூட பண்ணியிருந்தா கூட என்ன செஞ்சிடறாரு? மன்னிச்சிடுறாரு. ஸ்தோத்திரம். மைக்கா இருக்கிறனால சில காரியங்களை சொல்ல முடியாது. சரி, எனக்காக உபாசபத்தில் அந்த சம்பவங்கள்லாம் சொல்கிறேன். அந்த காரியங்கள், அப்படிப்பட்ட காரியங்களை கூட தேவன் என்ன செய்கிறார்? மன்னிக்கிறவராக இருக்கிறார். அறியாமை உள்ள காலங்களிலே தேவன் காணாதவர் போல் இருந்தார். ஒரு சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்களேன். ஒரு ஃபேமிலி, அவங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. பெரிய தப்பு பண்ணிட்டாங்க. அப்போ தான் கிறிஸ்துவுக்குள்ளே வாராங்க. கிறிஸ்துவுக்குள்ளே அந்த பாஸ்டர்கிட்ட சொன்னாங்களாம், இவ்வளோ பெரிய தப்பு நான் பண்ணிட்டேன், நான் திருவந்து எடுக்கலாமான்னு சொல்லும்போது கர்த்தர் டக்குன்னு அவருக்கு இந்த வசனத்தை ஞாபகப்படுத்தினாராம். அப்போஸ்தலர் 17:30 அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். அறியாமை உள்ள காலத்தில் உள்ளதா தேவன் மறந்து மன்னிச்சிட்டாரு.
அப்போ என்னதுக்கு தான் நமக்கு நியாய தீர்ப்பு தெரியுமா? அறிஞ்ச பிறகு செய்கிறோம் பாருங்க, துணிஞ்சு செய்கிறோம் பாருங்க. இது பேர் தான் என்னதுன்னா, துணிகரமான பாவத்துக்கு உமது அடியேனை விலைக்கு காத்துக்கொள்ளும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஒட்டாதிரும். துணிகரமான பாவம், துணிஞ்சு போய், துணிஞ்சு ஏமாற்றுத்தனம், துணிஞ்சு களை வாங்கிறது, துணிஞ்சு லஞ்சம் கொடுக்கறது, லஞ்சம் வாங்கிறது, இதெல்லாம் என்னென்னா துணிகரமான பாவத்தோடு போய் செய்கிறோம். அறியாமையுள்ள காரியங்களை தேவன் காணாதவர் போல் இருந்தார். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, மூணாவது பாயிண்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இது சுப்ரீம் பவரை ஆண்டவர் எடுத்துக்கிட்டாரு. இதுக்கிட்ட யாருமே நிற்க முடியாது. இதை நம்ம தெரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்காக இதை பேசுகிறேன். இதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தமே கிடையாது. இந்த காரியத்துக்கும் நமக்கு இதில் நமக்கு நம்முடைய பொறுப்பு எதுவுமே இல்லை. ஆனால் இறங்குகிறார். வாசிங்க யாத்ராகமம் 33:19. யாத்ராகமம் 33:19. தேவையானது மாத்திரம். எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன், எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். ஸ்தோத்திரம். ரோமர் 9:15-18 அதையும் குறித்து வச்சுக்கோங்க, வாசிக்க வேண்டாம். ரோமர் 9:15-18 அதுலேயும் அதுதான் வருது. 9:15 மாத்திரம் வேணா போட்டு விட்ரு. அவர் மோசேயை நோக்கி, எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். போதும். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். இதில் அவர் எதையுமே பார்க்கறதில்ல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. தேவன் தன்னுடைய சுப்ரீம் பவரை சொல்லுவாங்களா, அமெரிக்காக்காரனுக்கு நீட்டோ பவரா, நீட்டோ பவர்னு ஒரு பவர் இருக்குது. அந்த பவரை வச்சு எதை வேணாலும் அந்த அமெரிக்காக்காரன் செஞ்சிருவான், அடிச்சிருவான். அவனுக்கு அவ்வளோ பவர். நீட்டோ பவர். நீட்டோ பவரை விட கோடி மடங்கு பெரிய பவர் உள்ளவர் தான் யார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர்கிட்ட கேட்கவே முடியாது. சிலர் பாவம், ரொம்ப பாவம் செஞ்சுருப்பாங்க, அவங்கள இறக்கம் காட்டி உள்ளே கொண்டு வந்துடுவார். இன்னொருத்தர் பாவம் செஞ்சுருப்பாங்க, போட்டுன்னு அடித்து அவனை சாகடிச்சிருவார். கேட்கவே முடியாது ஆண்டவர்கிட்ட. ஏன்? அவர் சொல்லிட்டாரு, எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன், எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன். இப்போ வாசிப்போம் 1 தீமோத்தேயு 1:16. பவுல் அவர் விஷயத்தில் பாருங்க. அப்படி இருந்தும் நித்திய ஜீவனை அடையும்படி இனிமேல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவர்களுக்கு திருஷ்டாந்தம் உண்டாகும் பொருட்டு பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையையும் காண்பிக்கும்படி படிக்க இரக்கம் பெற்றேன். அதுக்கு முந்தின வசனம் இருக்கு, பிரதான பாவி நான் சொல்லிடுறாரு. அவர்களில் பிரதான பாவி நான். அடுத்த வசனம் டக்குன்னு, அடுத்த வசனம் அந்த பாயிண்டை மாத்திரம். பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படி இரக்கம் பெற்றேன். அல்லேலூயா. பவுல் என்ன பண்ணுறாரு? இரக்கம் பெற்றார். அவர் கொலை செய்ய, பரிசுத்தவான்களை கொலை செய்யப்படும் போதே அவருக்கு ஒரு தண்டனை வந்திருந்ததுன்னா, ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருந்துச்சுன்னா, எத்தனை பேரை துன்பப்படுத்தின, எத்தனை பேரை கொலை செய்த, அநேக பரிசுத்தவான்களை கொலை செய்திருக்கிறாரு. அந்த வசனம் வேணா அப்போ தான் லேசாக ஞாபகப்படுத்துங்க, பார்த்துருங்க. அப்போஸ்தலர் 22:19 வாசிங்க. அது அந்த பாயிண்ட் எனக்கு ஞாபகம் வருது. அப்போஸ்தலர் 22. அதற்கு நான், ஆண்டவரே, உம்மிடத்தில் விசுவாசமா இருக்கிறவர்களை நான் காவலில் வைத்து ஜெப ஆலயங்களிலே அடித்ததையும் உம்முடைய சாட்சியாகிய ஸ்தேவானுடைய ரத்தம் சிந்தப்படுகிற போது நானும் அருகே நின்று அவனை கொலை செய்வதற்கு சம்மதித்து அவனை கொலை செய்தவர்களின் வஸ்திரங்களை காத்து கொண்டிருந்ததையும் இவர்கள் அறிந்திருக்கிறார்களே என்றேன். அதற்கு அவர், நீ போ. ஓகே இந்த இடத்துல, இந்த பாயிண்ட்ல இன்னொரு இடத்துல இருக்கு, நிறைய பேரை கொலை செய்வது. இந்த இடத்துல அந்த ஸ்தேவானை கொலை செய்கிறதுக்கு அவர் என்ன செஞ்சிருந்தாரு? சம்மதித்திருந்தார். இப்போ அநேக பரிசுத்தவான்களை அவர் கொலை செய்திருக்கிறார். அந்த நேரத்தில் ஒரு ஹார்ட் அட்டாக் வந்திருந்தேன்னா என்ன ஆயிருக்கும்? அவர் நேராக நரகத்துக்கு போயிருப்பார். இன்னும் மாற்றி சிந்திங்க, நாம் ரட்சிக்கப்படும் முன்பதாக நம்ம மரித்திருந்தோம்னா இன்றைக்கி நம்ம எங்கே இருந்திருப்போம்? நரகத்தில் இருந்திருப்போம், பாதாளத்தில் இருந்திருப்போம். ஆனால் நம்ம பாவம் செய்த வேளையில் நாம் சாகாமல் நம்ம காத்தார் பாருங்க, அது பேர் தான் இரக்கம். ஸ்தோத்திரம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம தூங்கும் போது எவ்வளோ கெட்ட சிந்தனைகளை நம்ம சிந்திச்சிருக்கிறோம். இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியுமா? கெட்ட சொப்பனங்கள் நம்முடைய வாழ்க்கை வந்துச்சே. நம்ம எத்தனை பேர் ஆண்டவருக்கு துரோகம் நம்ம பண்ணியிருக்கோம். அந்த நேரத்தில் ஒரு ஹார்ட் அட்டாக் வரலையே, ஹார்ட் ஃபெயிலியர் வரலையே. அன்னைக்கு வந்திருந்தேன்னா நம்ம நரகத்துக்கு போயிருப்போம், நாசமாக இருப்போமே. இன்னைக்கு நம்ம இருக்கிறோம் என்றால் எதன் அடிப்படையில்? எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன். இங்கே வந்த எல்லாருமே இரக்கம் பெற்றவர்கள் தான். சபைக்கு வந்த எல்லாருமே இரக்கம் பெற்றவர்கள் தான். நம்ம ரட்சிக்கப்பட்டது இரக்கம், நம்ம அபிஷேகம் பெற்றது தேவனுடைய இரக்கம். அது இன்னொரு பாணியில் என்ன சொல்லுவோம்? கிருபைன்னு சொல்லுவோம். கிருபையும் இரக்கமும்
அது சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்தோத்திரம். பழைய உடன்படிக்கையில் அதிகமாக இறக்கம்னு வரும், புதிய உடன்படிக்கையில் அதிகமாக கிருபைன்னு வரும். இறக்கமும் கிருபையும் அண்ணன் தம்பி மாதிரி வச்சுக்கோங்க. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். இப்போ பவுல் என்ன சொல்கிறாரு? 1:16 தீமோத்தேயு 1:16 பிரதான பாவியாகிய என்னிடத்தில் அவர் எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படி இரக்கம் பெற்றேன். எல்லா நீடிய பொறுமையும் காண்பிக்கும்படி இரக்கம் பெற்றார். அது அவர், அதனால தான் அந்த கிருபை. அடுத்த லோத்து விஷயத்தில் பாருங்க. ஆதியாகமம் 19:15-16 வாசிங்க. 19:15-16. ஆதியாகமம் 19:16 வாசிங்க. 16. தாமதித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே அந்த புருஷர் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் அவன் 2 குமார்த்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்திற்கு வெளியே கொண்டு போய் விட்டார்கள். சரி, ஆண்டவர் சொல்லிட்டாரு. என்ன சொல்லிட்டாரு? நீ கிளம்புன்னு சொல்லிட்டாரு. ஆனால் இவனுக்கு போக இஷ்டமே இல்லை. 19:15 வாசிங்க. கிழக்கு வெளுக்கும் போது அந்த தூதர் லோத்தை நோக்கி, பட்டணத்திற்கு வரும் தண்டனையில் நீ அழியாதபடிக்கு எழுந்து உன் மனைவியையும் இங்கே இருக்கிற உன் 2 குமார்த்திகளையும் அழைத்து கொண்டு போ என்று சொல்லி அவனை துரிதப்படுத்தினார்கள். ஐயாவுக்கு போகிறதுக்கு என்ன இல்லை? மனசே இல்லை. அவ்வளோ ஆடுகள், அவ்வளோ மாடுகள், ஒட்டகங்கள், கழுதைகள், வேலைக்காரர், வேலைக்காரிகள், இவங்களெல்லாம் என்ன செய்யணும்? விட்டுட்டு போகணுமேன்னு சொல்லி சுற்றி வராரு. வீட்டை சுற்றி வராரு. இவர் பேசாமல் போயிருந்தாருன்னு வைங்களேன், இவர் வெளியே போயிருக்கவும் மாட்டார். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி லோத்துவையும் அவனுடைய பிள்ளைகளையும் என்ன செஞ்சுருக்கோம்? அப்படி ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்கோம். லோத்து சந்ததியை என்ன செஞ்சுருக்காது? வந்திருக்காது. பேட் சந்ததி வந்தது, அது வேறு விஷயம். ஆனால் அங்கேருந்தும் ஒரு ஆள் வந்துட்டாங்களே, ரூத்தம்மா வந்துட்டாங்கல்ல. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். எப்படியோ தேவனுடைய இரக்கம் இருந்ததுனால தான் அவன் தாமதித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால். நம்ம பாயிண்ட் என்ன? எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன். எப்படியோ லோத்தின் மீதும் அந்த குடும்பத்தின் மீதும் தேவன் என்ன செய்தார்? இரக்கம் வைத்ததுனால தான் கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து பட்டணத்துக்கு வெளியில் விடுகிற வரைக்கும். சில பிள்ளைகள் முரண்டு பிடிக்கும் பாருங்க, ஸ்கூலுக்கு போகவே போகாது. எல்லாம் சாப்பிடுவோம், நல்லா இருக்கும், பேக்கெல்லாம் நீங்கள் போட்டு விடுவீங்க, அது வரைக்கும் அமைதியாக இருக்கும். அந்த ஆட்டோவோ அந்த ரிக்ஷாவோ அந்த பஸ்ஸோ வந்துட்டுனா போதும், முரண்டு பிடிக்கும் பாருங்க. அப்போ பெற்றோர்கள் என்ன செய்வாங்க? பேசாமல் தூக்கிட்டு போய் அந்த ஆட்டோக்குள்ளே தூக்கி நினைஞ்சிருவாங்க, போட்டுட்டு போன்னு என்ன செஞ்சிருவாங்க? அனுப்பி வச்சுருவாங்க. இதே மாதிரி தான் ஆண்டவரும் அவர் மேல் வைத்த இரக்கத்தினால கையை தர பிடிச்சி ஆளுக்கு 2 பேரை, லோத்து மனைவி 2 பிள்ளைகள் வந்தது. எத்தனை தூதர்? 2 தூதர்கள். 4 வரையும் தரன்னு பிடிச்சி இழுத்து வெளியில் கொண்டு விட்டு ஓடி போயிரு, ஜீவன் தப்ப ஓடிப்போ, சமபூமியில் எங்கே என்ன நிற்காத அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போன்னு சொல்லி என்ன செய்கிறாரு? அனுப்புகிறார். இது காரணம் என்ன? இரக்கம். இன்றைக்கி நம்ம ரட்சிக்கப்பட்டது இரக்கம். நம்ம இந்த இடத்துல வந்திருக்கிறது இரக்கம். இந்த உலகத்தில் எத்தனை ஜனங்கள் இருக்காங்க கொஞ்சம் சிந்திச்சு பார்த்துருக்கீங்களா? நம்ம தேசம் ஒரு இந்து தேசம். ஸ்தோத்திரம். நமக்கும் இயேசுநாதருக்கும் சம்பந்தமே கிடையாது. இன்றைக்கும் அவங்க என்ன தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க? இது ஒரு வெள்ளைக்கார மதம், வெள்ளைக்காரன் என்ன பணம் கொடுக்குறானோ தெரியல. இப்படிலாம் என்ன செய்கிறாங்க? என் கூட வேலை பார்த்த ஒருத்தர் சொன்னார், மெதுவாக என்னை கூப்பிட்டு, உங்களுக்கு எங்கேருந்து பணம் வருது என்கிட்ட மாத்திரம் சொல்லியிருங்க, நான் யார்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். ஆமாம், இவர் கண்டிப்பாக சொல்ல மாட்டார். ஸ்தோத்திரம். மெனக்கெட்டு ஒரு 2 நாள் என்னை கூப்பிட்டு கேட்டார், நல்லா சொல்லையுமா இருக்காருங்களா, எங்கேயோ இருந்து பணம் என்ன செய்து போல் இவனுக்கு நல்லா வருது, நல்லா தின்னுட்டு தொந்தியை வச்சுக்கிட்டு ஆடு என்ன செஞ்சிட்டான், ஏசு நல்லவர், ஏசு வல்லவர் அப்படின்னு என்ன செய்கிறான் சொல்லிட்டு திரியிறானுங்க கள்ளப்பயில்க அப்படின்னு. அவருக்கு என்ன இருக்குது? அவர்கிட்ட நைஸாக சொல்லிடணுமா. எப்படி சொல்லிடணும்? நைஸாக. எங்கேருந்து பணம் வருதுன்னு என்ன செஞ்சிடணுமா. எத்தனை பாக்கியசாலிகள் பார்த்தீங்களா அந்த நாட்களில்? அந்த மிஷினரிகள் அவங்கெல்லாம் அவங்க இடத்த விட்டு, அவங்க அந்த நல்ல கூலாக இருக்கிற இடத்தெல்லாம் விட்டு இந்த இடத்துல முள்ளுக்காட்டுக்குள்ளே நடக்க முடியாமல் நடந்து, நீங்கள் அதெல்லாம் பாருங்கள், அந்த கால்டுவெல் மாதிரி அந்த படங்கள், அந்த மாதிரி படங்களை பாருங்கள். நீங்கள் வீட்டில் போய் இப்போ பாருங்களேன், நீங்கள் யூடியூப்பில் தட்டி விடுங்க, கால்டுவெல்னு போட்டு விட்டுட்டு உங்கள் பிள்ளைகளோடு உட்காந்து முழுசும் பாருங்கள். அங்கே டான்ஸ்லாம் இருக்காது, கொஞ்சம் அறுவையெல்லாம் வரும், அதெல்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. உட்காந்து என்ன செய்யணும்? சொல்லணும், இது பாருங்கள் இவர் பேர் கால்டுவெல், இவரெல்லாம் வராமல் இருந்திருந்தாருன்னா என்ன ஆகிருக்கும்? சாது சுந்தர் சிங்கை பற்றி சொல்லுங்கள், சின்ன பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க. டேய், சாது சுந்தர் சிங் தான் யாருன்னு தெரியுமா? மெர்சி மூத்த பையன் சொல்லு. சாது சுந்தர் சிங்னா யாருன்னு தெரியுமாடா? தெரியாது. அடுத்தவனுக்கு தெரியுமாடா? அதுக்கு முன்னாலே 3வது காரன் சொல்லிட்டான், அவன்டே நான் கேட்கல 3வது காரன்ட்ட. 4வது சாது சுந்தர் சிங்
இன்றைக்கி பாருங்கள், சாது சுந்தர் சிங் தெரியல. சாது சுந்தர் சிங்கே தெரியலன்னா கால்டுவெல்ல கண்டிப்பாக என்ன செய்யாது, தெரியாது. எத்தனை ஐயர்மார்கள், ஸ்தோத்திரம். இப்போ நம்ம சிஎஸ்ஐ வந்து செத்த சபை, அந்த சபை, இந்த சபைன்னு சொல்கிறோமே, அங்கேருந்தான் நாம் வந்தோம். நன்றி கடன் என்றைக்கும் இருக்கணும், ஸ்தோத்திரம். அந்த அவங்க தான் என்ன செஞ்சாங்க, அங்கேருந்து நம்ம இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகிட்டோம், இல்லை நான் சொல்லலை. அவங்களுக்காக ரொம்ப ஜெபிக்கணும் நாம், ஸ்தோத்திரம். யாருக்காக? அப்படிப்பட்டவங்களுக்காக, ஸ்தோத்திரம். கத்தோலிக்கர்களுக்காக. ஒரு சேவியர் வரலன்னா என்ன இருக்கும்? சேவியர் பிரான்சிஸ், அவர்லாம் ரொம்ப தியாகமுள்ள ஒரு தேவனுடைய மனுஷர்கள். அவங்கெல்லாம் வந்ததுனால தான் இன்றைக்கி நம்ம ஏசு நல்லவர்னு எப்படி இங்கிலாந்துக்காரனையும் வந்து பாருன்னு சொல்லக்கூடிய அளவு இன்றைக்கி மாறிட்டோம். வாயா போவோம், பேசுவோம் நம்ம, ஸ்தோத்திரம். அன்றைக்கி சொன்னாங்க, ஒரு காலத்தில் இங்கிலாந்துனா தேவ பக்தி உள்ளதான் என்ன செஞ்சது இருந்துச்சு. இன்றைக்கி அங்கே போனால் என்ன இருக்குது, எல்லா இந்த மாதிரி கூட சபை கிடையாது. அங்கே எல்லா சபைகளும் மூடப்பட்டிருக்கிறதான், பெரும்பான்மையான சபைகள் எல்லாம் மார்க்கெட்டு, அப்புறம் மசூதி, இப்படி மால், இப்படியா என்ன செஞ்சுருக்குது, மாறி இருக்குது. இன்றைக்கி அங்கே ஜெபிக்கிறதுக்கு ஆள் இல்லை, கூடுறதுக்கு ஆள் இல்லை. சபைகள் எல்லாம் எப்படி இருக்குது, சும்மா கிடக்கான். ஏன்? அங்கே ஐஸ்வர்யம் பெருகிட்டு, பணம் பெருகிட்டு, இயேசுநாதரின் என்ன சேவை அவங்களுக்கு தேவையில்லை. அதனால தான் அவங்க இஷ்டத்துக்கு என்ன செய்கிறாங்க, வாழ்கிறாங்க. சரி, நம்ம பாயிண்ட்டுக்கு வந்துடுவோம், ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்கள், யாத்திராகமம் 2:6. அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள், பிள்ளை அழுதது, அவள் அதின்மேல் இரக்கமுற்று, இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். சரி, இங்கே ஒரு இரக்கத்தை தேவன் உண்டு பண்ணிட்டாரு. யாருக்கு? அந்த பார்வோனுடைய மக. அதை திறந்தபோது பிள்ளையை கண்டாள், பிள்ளை அழுதது, அவள் அதின்மேல் இரக்கமுற்று. இந்த இரக்கமுறை செய்தது யாரு? அவங்க அப்பா என்ன சட்டம் போட்டாரு, எபிரேய ஆண் குழந்தைகள் எல்லாம் நதியில் வீசிடணும்னு. அப்பாவுக்கு பிறந்த சொல்லுவாங்கள்ல பொதுவாக, என்னது, நூலை போல தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை. அது மாதிரி அப்பாவுடைய புத்தி எப்படி இருக்குது, எபிரேயர்களை அழிக்கணும். அப்போ அதே புத்தி தானே இந்த அம்மாவுக்கு இருந்திருக்கணும். ஆனால் அந்த எபிரேய குழந்தையை பார்த்த உடனே அவள் அதின்மேல் இரக்கமுற்று, இது எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். எத்தனையோ பிள்ளைகளை வேதனையோட நதியில் தூக்கி போட்டாங்க, ஆனால் இந்த பிள்ளைக்கு மாத்திரம் இரக்கம் கிடைச்சது. ஏன்? எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன், எவன் மேல் கிருபையாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் கிருபையாயிருப்பேன். யோனா 1:15 வாசிங்க. யோனா 1:15. கடன் போயிடுறேன். யோனா 1:15. யோனாவை எடுத்து சமுத்திரத்திலே போட்டு விட்டார்கள், சமுத்திரம் தம் மும்முரத்தை விட்டாக அமர்ந்தது. அடுத்தது 17. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீன் வயிற்றிலே யோனா ராப்பகல் 3 நாள் இருந்தான். சரி, இப்போ யோனாவுக்கு இரக்கம் கிடைச்சதான் கிடைக்கலையா? ஏன் அவருக்கு ஒரு மீனை ஆயத்தப்படுத்தணும்? சாவட்டுமே. யோனா இல்லைன்னா வேற ஆள் கிடையாதா? நீங்கள் இல்லைன்னா வேற ஆள் கிடையாதா? ஸ்தோத்திரம். அவருக்கு எத்தனையோ ஆட்கள் இருக்காங்க, ஆனால் அவருடைய இரக்கம் யோனாவின் மேல் இருந்துச்சு. ஸ்தோத்திரம். அவர் தைரியம் பாருங்கள், ஒன்றையுமே சிந்திக்காமல் மொட்டைத்தனமாக செய்கிறாரு. அவர் கிட்டத்தட்ட சூசைடு தான் பண்ணார். சூசைடு தான் இது. என்ன தூக்கி கடலில் போட்டுருங்க, அவ்வளோதான். ஆனால் தந்திரமாக ஒன்று பண்ணார். கள்ள மனுஷன். இந்த யோனாட்ட கேட்கணும், இருந்தாலும் நமக்கு இந்த தந்திரம் ஆகாதியா? ஸ்தோத்திரம். அவரே குதிக்கலை, கள்ளன். ஒரு தேவ மனுஷன் இப்படி சொல்கிறது தப்பு தான். ஸ்தோத்திரம். அவரே குதிச்சாருன்னு வைங்களேன், அது 100க்கு 100 சூசைட். நானே குதிச்சிடுறேன், இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நான் இருந்ததுனால தான் என்ன செய்கிறேன், இந்த மாதிரி பிரச்சனை வந்துட்டு டபக்குன்னு குதிச்சிருந்தாருன்னு வைங்களேன், ஒருவேளை ஆயத்தமாக்காமல் இருந்திருக்கலாம். ஏனென்றால் அவர் சூசைட் பண்ணுறவனை பாதுகாக்கணுங்கிற அவசியம் அவருக்கு கிடையாது. ஆனாலும் இன்டைரக்டாக அவர் சூசைட் தான் பண்ணார். என்ன தூக்கி நினைஞ்சிருங்க, தூக்கி போட்டுருங்க அப்படின்னு தூக்கி போட வச்சுட்டாரு. அங்கே வசமாக ஒரு மீனை செஞ்சுட்டாரு, ஆயத்தம் பண்ணி வச்சுட்டாரு. ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? இது பேர் தானே இறக்கம். எத்தனையோ முறை நம்ம சாகிறதுக்கு ட்ரை பண்ணோம்ல, செத்துறணும்னு. ஒரு சிலர் மருந்தையும் குடிச்சு, ஸ்தோத்திரம், எப்படியோ கிருபையாக யோசிக்கிறதே இல்லை. நம்ம கிறிஸ்தவங்க யோசிக்கிறதே இல்லை. நான் ஒரு 4 நாளைக்கு முன்னால் ஒரு பேப்பர் பார்த்தேன். அவர் ஒரு கிறிஸ்தவ சபைக்கு போகிறாரு. பார்த்தீங்கன்னா அவங்க மனைவி, கணவன், ஒரு மகா இருக்கிறா. மகளுக்கு ஒரு 12 வயசு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. தற்கொலை பண்ணி இறந்துட்டார். நாங்கள் கர்த்தரிடம் போகிறோம். என்னய்யா இது? எங்கே போகிறாங்களாம் அவங்க? எங்கே போகிறாங்களாம்? நாங்கள் கர்த்தரிடம் போகிறோம். எந்த கர்த்தர்கிட்ட? 3 பேர் சூசைட் பண்ணி மரிச்சிட்டாங்க. காரணம் என்னென்னா, அவங்க மனைவிக்கு புற்றுநோய்.
கொஞ்சம் வயசு. அந்த அம்மாவை பார்த்தா ஒரு 35 வயசுக்குள்ளே தான் இருக்குது. அந்த பிள்ளையை பார்த்தா ஒரு 10 வயசு தான் இருக்குது அந்த ஃபோட்டோவில். செல்லம் போல் இருக்காங்க. அந்த ஃபேமிலி ஒரு நல்ல ஃபேமிலி. புற்றுநோய், ஒன்று புற்றுநோய்க்காக ஜெபம் பண்ணியிருக்கலாம், அல்லது தேவ சித்தத்தை ஒப்பு கொடுத்துருக்கலாம். இன்னும் எவ்வளவோ காரியங்கள் அதில் இருக்குது. அவங்களுக்கு சூசைட் பண்ணுனா நரகத்துக்கு போவோன்னு கூடயா தெரியாது. அந்த டீச்சிங்காக இல்லையா? இந்த டீச்சிங் நான் எப்போதும் நம்ம சபையில் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் கம்முன்னு அப்படி உட்கார்ந்துருங்க, அவ்வளவுதான். சூசைடுங்கிற ஒரு ஆயுதத்தை மாத்திரம் பயன்படுத்தாதீங்க. அல்லேலூயா. சிலருக்கு இரக்கம் கிடைச்சிருக்கு, ஸ்தோத்திரம். அந்த இரக்கம் பெற்றவர்கள் இரக்கத்துக்கு பாத்திரவானாக நடக்கணும். அடுத்த அட்டாக், அல்லேலூயா, அடுத்த எச்சரிப்பின் செய்தி. இரக்கம் பெற்றவர்கள் இரக்கத்துக்கு பாத்திரவான்களாக நடக்காவிட்டால் இரக்கம் கிடைத்து கொண்டே இருக்காது. இரக்கம் எப்பொழுதும் வாசலை தட்டி கொண்டே இருக்காது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த இவருடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுமா? ஸ்தோத்திரம். இரக்கம் கிடைச்சது, இரக்கம் கிடைச்சது. சூசைட் பண்ண இருந்தவனை ஒரு ஒரு பெரிய அதுக்குள்ளேயே இறக்கம் பாருங்க. 3 நாள் எதுக்குள்ளே கிடக்காரு? மீன் வயிற்றுக்குள்ளே கடந்து பாருங்க. அதுக்கப்புறம் வெளியே கொண்டு கக்கி அப்புறம் அவர் ஊழியம் செய்கிறாரு. அதெல்லாம் எதுதான் காரணம்? இரக்கம், இரக்கம். அடுத்தது ஒரு சொல்லி முடிக்க போகிறேன். தாவீதுக்கு எதில் இரக்கம் கிடைச்சது? நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிற பாயிண்ட்டு. பத்சேபாள் விஷயத்தில் உபாகமம் 22:22 உபாகமம் 22:22 வாசிங்க, அப்போ தான் நமக்கு புரியும். புருஷனுக்கு விவாகம் பண்ணப்பட்ட ஸ்திரீயோட ஒருவன் சயனிக்க கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த ஸ்திரீயோட சயனித்த மனிதனும் அந்த ஸ்திரீயும் இருவரும் சாக வேண்டும். இப்படியே தீமையை இஸ்ரவேலில் இருந்து விலக்க கடவாய். இதுதான் வசனம், இதுதான் சட்டம். புருஷனுக்கு விவாகம் பண்ணப்பட்ட ஸ்திரீயோட ஒருவன் சயனிக்க கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த ஸ்திரீயோட சயனித்த மனிதனும் அந்த ஸ்திரீயும் இருவரும் சாக வேண்டும். சொல்லு. நல்ல வேளை நம்ம கிருபையின் காலத்தில் பிறந்திருக்கோம். எல்லாரையும் சொல்லலை, சொல்லுங்க. நல்ல வேளை பொதுவாக சொல்லுங்க. எதுக்குனாலும் நான் கிருபையின் காலத்தில் பிறந்ததுக்காக ஸ்தோத்திரம், நான் கிருபையின் காலத்தில் பிறந்ததுக்காக ஸ்தோத்திரம். அதனால தான் நமக்கு இரக்கம், அதனால நமக்கு இரக்கம் கிடைச்சிருக்கு. சட்டம் என்ன சொல்லுது? புருஷனுக்கு விவாகம் பண்ணப்பட்ட ஸ்திரீயோட ஒருவன் சயனிக்க கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த ஸ்திரீயோட சயனித்த மனிதனும் அந்த ஸ்திரீயும் இருவரும் சாக வேண்டும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. இன்னைக்கு எத்தனை இரக்கம் கிடைக்கும்? இரக்கம் எவ்வளவு நாள் தான் கிடைக்கும்? எவ்வளோ நாள் தாங்க கிடைக்கும் இரக்கம்? இரக்கம் கிடைச்சிக்கிட்டே இருக்காது. இரக்கம் வாசலை தட்டிக்கிட்டே இருக்காது. நான் சொல்லியிருக்கேன் அடிக்கடி, ஆனாலும் இந்த எச்சரிப்பின் சத்தத்துக்காக இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன். ஒரு மனிதன், ஒரு ஆண், அவருக்கு இந்த பாவத்திலேருந்து விடுதலை கிடைக்கவே இல்லை. இந்த பாலியல் பாவத்தில் எத்தனையோ தேவனுடைய மனுஷர் சொன்னாங்க, ஐயா இந்த பாவத்திலேருந்து வெளியே வந்துடுங்க, இந்த பாவத்திலேருந்து வெளியே வந்துடுங்க, இப்படியே வாழாதீங்க, என்னைக்கு உங்கள் வாழ்க்கை முடியும்னு தெரியாது. எத்தனையோ தேவ பிள்ளை சொன்னாங்க, கேட்கல. அடப்பாயா, சிலருக்கு அப்படி தான். செவிடன் காதில் ஊதுன சங்கு. ஸ்தோத்திரம். என்ன சொன்னாலும் நான் என்னை காப்பாற்றிக் கொள்வேன். ஐ கேன் மேனேஜ் மை செல்ஃப். என்னால் என்னை காப்பாற்றிக்கிட முடியும். அவர் தவறு செய்து கொண்டிருக்கும் போதே, பாலியல் பாவம் செய்து கொண்டிருக்கும் போதே ஹார்ட் அட்டாக் வந்து மரித்து போனார். அந்த வீட்டிலேருந்து தூக்கிட்டு வந்தாங்க. தெருவில் எவ்வளவு கேவலம் பாருங்க, எவ்வளவு கேவலம். எந்த இடத்துல பாவம் செய்து கொண்டிருந்தாரோ அந்த பெண் வீட்டிலிருந்து இந்த மனிதனை, இந்த கிறிஸ்தவ மனிதனை தூக்கி கொண்டு வந்தாங்க. இப்படி நடக்கணுமான்னு கேட்குறேன், இப்படி நமக்கு நடக்கணுமான்னு கேட்குறேன். தேவன் இரக்கத்தின் கைகளை நீட்டி கொண்டிருக்கும் போதே வந்துடணும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் நான் இப்போ சொல்ல வந்த காரியம் என்னன்னா, இந்த தாவீதுக்கு இரக்கம் கிடைத்தது, அதுபோல் நம்மை போன்ற சில ஆட்களுக்கு இரக்கம் கிடைத்திருக்கிறதுக்கு அதுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் உடனே எப்படின்னு செய்யலை, சட்டத்தின்படி ஆக்சுவலாக என்ன செஞ்சுருக்கணும்? இந்த தாவீது இந்த தப்பு சொன்னவனை என்ன செஞ்சுருக்கணும்? நாத்தானை கூப்பிட்டு, நாத்தான் நேர பத்சேபாளை கூப்பிடு, தாவீதை கூப்பிடு, அவன் ஜெபம் பண்ண வந்தான், அவன் உபவாசம் இருந்தவன் தான், சரிதான். ஆனால் இந்த சட்டத்தின்படி நாளை காலை அவனை கல்லெறிந்து கொல்லு, இல்லைன்னா நான் உன்னையே கொன்றுவேன். அப்படி சொன்னாரா நாத்தான்ட்ட? இல்லை. அவன் பாவ உணர்வு அடைகிறானான்னு பார்க்கறதுக்கு ஒரு கதையே சொல்லி, நான் பாவம் செய்தேன்னு சொல்லி கடைசியில் அழ வச்சு, ஸ்தோத்திரம். வாசிங்க 2 சாமுவேல் 18:33 வாசிங்க. இது பேர் தான் இரக்கம்.
ஆனா வட்டி மூலமா சேர்த்து வாங்கிட்டாரு, அது வேற விஷயம். வாசி வாசி. அப்பொழுது ராஜா மிகவும் கலங்கி கெவுரி வாசலின் மேல் வீட்டிற்குள் ஏறி போய் அழுதான். அவன் ஏறி போகையில், என் மகனாகிய அப்சலோமே, என் மகனே, என் மகனாகிய அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேனானால் நலமாயிருக்கும். அப்சலோமே, என் மகனே, என் மகனே என்று சொல்லி அழுதான். அப்படி அழவுச்சார். ஹல்லேலூயா. எந்த தேவ மனுஷனா இருந்தாலும் இரக்கத்துக்கு அப்புறமா போனா அந்த இரக்கம் இருந்து கொண்டே இருக்காது, இருந்து கொண்டே இருக்காது. ஆனால் ஒன்று நான் சொல்லுகிறேன், இந்த தாவீதுக்கு தேவன் இரக்கம் காட்டினாரா இல்லையா? கொண்டு இருக்கணுமா வேண்டாமா? பச்சைப்பால் செத்துருக்கணுமா வேண்டாமா? அடுத்த இரக்கத்தை பாருங்க. அந்த வயிற்றுலேருந்து பிறந்த சாலமோன் தான் ராஜாவா வரான். ஏன் வேற ஆளே இல்லையா? வேற ஆளே இல்லையா? இது பேர் தான் இரக்கம். வேற ஆளே இல்லையா ரட்சிக்கப்படுறதுக்கு? நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக கர்த்தர் மாற்றினாரே, ஏன்? தேவனுடைய இரக்கம். தேவனுடைய அவருடைய அந்த புஸ்தகத்தில் நம்முடைய பெயர் இருக்கு. நம்ம கருவில் உருவாவதற்கு முன்பதாக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். எத்தனை பாக்கியங்க! இதுக்கே நன்றி நன்றின்னு சொல்லிட்டு போனோம். ஒருவேளை நம்முடைய ஜபத்துக்கு இன்னைக்கு பதில் கிடைக்காம இருக்கலாம், ஒருவேளை வியாதி குணமாகாம இருக்கலாம், நம்ம செய்த நன்மை சில காரியங்கள் நம்ம ஆண்டுகிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கோமே, அதுக்கு பதில் கிடைக்காம இருக்கலாம். ஆனா என்ன ரட்சித்தார, என்ன அபிஷேகித்தார, என் பேரை ஜீவ புஸ்தகத்தில் வச்சிருக்கிறாரு, எனக்கு இரக்கம் பாராட்டினார. யோசிச்சு பாருங்க. நம்ம தப்பே செய்யலையா? சிந்தனையில் பாவமே செய்யலையா? பார்வையில் பாவமே செய்யலையா? சிந்தனையில் பாவம் செய்த நேரத்தில் நம்ம தட்டி இருந்தா, தூக்கி இருந்தாருன்னா இன்னைக்கு நீங்களும் நானும் இன்னைக்கு எங்கே கிடப்போம்? பாதாளத்தில் கிடப்போம். பாதாளத்தில் கிடக்க வேண்டிய நம்ம எனக்கும் உங்களுக்கும் ஒரு பெரிய புதிய எருசலேம் அல்லது புதிய வானம், ஒரு பெரிய காரியத்தை தேவன் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. என்ன காரியம்? அவருடைய இரக்கமே அல்லாமல் வேற இல்லை. சொல்லிக்கிட்டே போங்க, புலம்பிக்கிட்டே போங்க. உமை இரக்கம் பெருசுப்பா, உமை இரக்கம் பெருசுப்பா, உம்முடைய இரக்கம் பெருசுப்பா, அல்லது நான் அழிஞ்சு போயிருப்பேன், என் குடும்பம் அழிஞ்சு போயிருக்கும், உம்முடைய இரக்கத்துக்காக சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு பாருங்க. அள வச்சாரா? ஸ்தோத்திரம். வேற மாதிரி அதை சரிப்படுத்தினாரு. அந்த சட்டத்திலிருந்து அவர் விலகலை. ஆனா இரக்கத்தின் அடிப்படையில் இந்த தாவீதுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? ஆயுசு வருஷங்களை கூட்டி கொடுத்து அதுக்கு ஈக்குவலாக வட்டியும் முதல்மா சேர்ந்து இதுக்கு பதிலாக நான் செத்திருக்கலான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தண்டனை அவனுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. ஆனாலும் அதில் ஒரு இரக்கம் என்ன செய்து இருக்கிறது. சரி, போதும். 3 காரியத்தை இன்னைக்கு பார்த்தோம். நம்பர் 1, ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் இரக்கம் கிடைக்க செய்கிறார். 2வது, அறியாமல் செய்தவனுக்கு இரக்கம் கிடைக்க செய்கிறார். 3வது, அவருடைய சுப்ரீம் பவர். யார் மேலே இரக்கமாயிருப்பாரோ அவர் மேலே இரக்கம் வைப்பார். ஸ்தோத்திரம். இது நம்ம யாருமே என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஒரே தப்பை ஒருத்தர் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும். இன்னொரு தப்பை அவங்க பண்ணியிருப்பாங்க, அவங்க தலையில் தட்டி தூக்கிடுவார். பிரைஸ் தி லார்ட். இது ஒன்றுமே நம்ம சொல்ல முடியாது. ஏன் ஆண்டவரே? அது நீ கேட்காத, அது எனக்கு ஏன் பவர், நான் என்னமும் செய்வேன் அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. முழங்கால் படிடுவோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எத்தனை பாக்கியம், எத்தனை பாக்கியம் பெற்றவர்கள் அப்பா. நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற இரக்கம் பெரியது. நீர் இரக்கத்தில் ஐஸ்வர்ய சம்பன்னர்னு சொல்லப்பட்டிருக்கிறதப்பா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எல்லாரும் தேவ சமூகத்தை ஒப்பு கொடுப்போம், பிரார்த்திப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிப்போம், முறையிடுவோம், வேண்டுதல் செய்வோம், விண்ணப்பம் பண்ணுவோம், அவரிடத்தில் கெஞ்சுவோம். அவரிடத்தில் நன்மைகள் உண்டு, இரக்கங்கள் உண்டு. ஹல்லேலூயா. அறிந்து செய்கிறவனுக்கு அநேக அடிகள். ஐயோ தேவ பிள்ளைகள், நம்ம நிறைய காரியங்களை அறிஞ்சிட்டோம். இனிமேல் அறிந்து நம்ம தப்பு செய்யக்கூடாது. இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுங்க. இன்னைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க. இன்னைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்பாக இருக்கட்டும். இந்த நாள் நல்ல நாளாக மாறட்டும். இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தை நாளாக மாறட்டும். ஆண்டவரே, நான் அறிஞ்சு இந்த தப்பை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எவ்வளவு நாள் நான் செஞ்சுக்கிட்டு இருக்க போகிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன். எனக்கு ஒன்றும் வேண்டாம் ஆண்டவரே, நீர் போதும், உம்முடைய அன்பு போதும், உம்முடைய பாசம் போதும், உம்முடைய நேசம் போதும். நீங்கள் இன்னைக்கு சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களை கட்டி பிடிச்சு உங்களுக்கு முத்தம் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தகப்பன். 3வது பார்த்தோம், எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் நான் இரக்கமாக இருப்பேன். இது ஆச்சரியப்பட காரியம். யோனா, தாவீது, லோத்து, பாருங்க, யோசித்து பாருங்க. இவங்க எல்லாரும் கைவிடப்பட வேண்டிய கேஸு, இவங்கெல்லாம் கல்லெறிஞ்சு கொல்லப்பட வேண்டிய கேஸு, இந்த லோத்துலாம் அக்னியினால் சுட்டரிக்கப்பட வேண்டிய கேஸு. ஆனால் இவங்களை கையை பிடிச்சு தர தர தரன்னு இழுத்துட்டு பட்டணத்துக்கு வெளியே கொண்டு விட்டார. அது பேர் தான் இரக்கம். இரக்கம். அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லை, அவருடைய இரக்கத்துக்கு முடிவில்லை. சந்தோஷமா நம்ம போகலாம், நம்ம வீட்டுக்கு இந்த இடத்துல இருந்து சந்தோஷமா போகலாம். எனக்கு இறங்குகிற ஒரு தேவன் இருக்கிறார், எனக்கு இரக்கம் காட்டுகிற ஒரு தேவன் இருக்கிறார். ஓ உமக்கு நன்றி ஆண்டவர், ஆண்டவரே உமக்கு நன்றி என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம சத்தம் போட முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் நல்ல பிதாவே, நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம்.
இறங்குகிற ஒரு நல்ல தகப்பன் எங்களுக்கு இருக்கிறீர் ஆண்டவரே. எவ்வளவுதான் சில சமயம் நம்ம உண்மை விட்டு நாங்கள் தூரம் போனாலும் அதெல்லாம் மறந்து மன்னிச்சு ஆண்டவரை நாங்கள் வர வேண்டியதுக்கு பதிலாக நீங்கள் வந்து எங்கள் இருதய கதவை தட்டி எங்களோடு பேசி இன்றைக்கி நல்ல பாதையில் எங்களை கொண்டு செல்றீர, அதுக்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை ஒரு சிலர் இந்த பாதையில் சரியான பாதையில் இல்லாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு அந்த இரக்கத்தை அவர்கள் மேல் வைப்பீராக, இரக்கத்தை காட்டுவீராக, வாய்ப்புகளை கொடுப்பீராக. உம்முடைய பிள்ளைகள் தானே, நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் தானே ஆண்டவரே. அறிந்தோ அறியாமலோ சில சமயங்கள் நாங்கள் சில தப்பு பண்ணிடுறோம். ஆனால் அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இன்னைக்கு நாங்கள் வைக்கும்போது எங்களுக்கு நீர் இரக்கம் பாராட்டுவேன்னு சொல்லுகிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். அப்படியே செய்யும். எல்லா கன மகிமை துதி எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் நம்மோடு இருப்பதாக.